விசிடி நம்பர் 646 இண்டோர் மத்திய பிரதேஷ். முரளி டேட்டு 4/8/67, பிறகு 5/8/67. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 8/4/2007. रात में क्लास चल रहा था 4 अगस्त 1967 का. ஓம் சாந்தி. நைட் கிளாஸ் போயிட்டு இருந்தது 4 ஆகஸ்ட் 1967. पहले पेज की तीसरी लाइन में बात चल रही थी. ஃபர்ஸ்ட் பேஜினோட ரெண்டாவது லைன்ல பேச்சு போயிட்டு இருந்தது. भारतवासियों को जरूर दैवी राजधानी का वर्षा चाहिए. பாபா சொல்றாங்க பாரதவாசிகளுக்கு கண்டிப்பாக தெய்வீகமான தலைநகரினோட சொத்து தேவை இருக்குது, சொத்து வேணும். दैवी राजधानी थी, தெய்வீகமான ராஜதானி இருந்தது, अभी नहीं है. இப்போ இல்ல. वो दैवी राजधानी कहाँ गई? அந்த தெய்வீகமான ராஜதானி எங்க போச்சு? वो फिर बाप बैठ समझाते हैं. அது அப்பா உட்கார்ந்து புரிய வைக்கிறாங்க. कि दैवी राजधानी, தெய்வீகமான ராஜதானி आसुरी राजधानी में बदल गई. ஆசுரி ராஜதானில அது சேஞ்ச் ஆயிடுச்சு. शास्त्र सभी है भक्ति मार्ग के. சாஸ்திரங்கள் எல்லாமே பக்தி மார்க்கத்தினோடது ஆயிருக்குது. क्योंकि भक्ति अनेकों से आती है. ஏன்னா பக்தி நிறைய பேர்ல இருந்து வருது. और शास्त्र பிறகு एक சாஸ்திரம் मनुष्य के बनाए हुए नहीं है. இது மனிதர்கள் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்க கூடியது கிடையாது. ज्ञान एक से आता है. ஞானம் ஒருத்தரிடமிருந்து வருது. यूं कहें कि रावण से भक्ति आती है. இப்படி சொல்லலாம், என்னன்னா ராவணிடமிருந்து பக்தி வருது, अनेक सिरों से भक्ति आती है. நிறைய தலைகள் இருந்து பக்தி வருது. और राम को एक सिर दिखाया जाता है. பிறகு ராமருக்கு ஒரு தலைய காமிக்கப்படுகிறது. अर्थात एक मत से ज्ञान आता है. அப்படின்னா ஒரு டைரக்ஷன் மூலமாக, ஒரு மத் அப்படின்னா டைரக்ஷன் மூலமாக ஞானம் வருது. उन शास्त्रों में ज्ञान तो नहीं है ना. பாபா சொல்றாங்க அந்த சாஸ்திரத்துல ஞானம் இல்லதானே. ज्ञान अर्थात जानकारी. பாபா சொல்றாங்க ஞானம் அப்படி என்ன? ஞானம் அப்படி என்ன? பாபா சொல்றாங்க सच्चाई की जानकारी तो एक बाप में ही है. தகவல், இப்போ உண்மையான விஷயத்துக்கான தகவல் ஒரு அப்பா கிட்டதான் இருக்குது. तो बाप आकर அதாவது அப்பா வந்து सच्च खंड की स्थापना करते हैं. உண்மையான கண்டத்தினோட ஸ்தாபனைய செய்யறாங்க. और कोई को पता ही नहीं है कि सच्च खंड क्या होता है. இப்போ வேற யாருக்குமே தெரியாது உண்மையான கண்டம்னா என்ன ஆக இருக்குதுன்னு. बाप आते हैं तो सत्युग स्थापन करते हैं. அப்பா எப்போ வராங்களோ அப்போ சத்யுகத்தினோட ஸ்தாபனைய செய்யறாங்க. और द्वैतवादी रावण आते हैं பிறகு இரட்டைவாதி ராவணன் எப்போ வரானோ तो झूठ खंड बनाई देते हैं. அப்போ பொய்யான கண்டத்தை உருவாக்கிடுறான். तो देखो ज्ञान सिर्फ एक रूहानी बाप में ही है. அப்போ பாருங்க ஞானம் வெறும் ஒரு ரூஹானி அப்பா உள்ளதா இருக்குது. बाकी सब है जिस्मानी. பாக்கி எல்லாமே மற்றபடி எல்லாருமே சரீரத்துக்கானவங்க ஆயிருக்காங்க. कौन सा बाप रूहानी? எந்த அப்பா ஆன்மீக அப்பா இருக்காரு? शिव बाप है रूहानी.
பாபா சொல்றாங்க சிவ பாப் ஆயிருக்காங்க ஆன்மீக அப்பா. और जो भी मनुष्य मात्र आत्माएं हैं वो सब है जिस्मानी. மற்றபடி எல்லா மனித ஆத்மாக்கள் அவங்க எல்லாம் என்ன ஆயிருக்காங்கன்னா சரீரத்துக்கானவங்க ஆயிருக்காங்க. जिस्मानी धर्म पिताएं, शरीरத்துக்கான தர்ம பிதாக்கள். और ये रूहानी धर्म पिता. பிறகு இவங்க ஆன்மீக தர்ம பிதா. रूहानी बाप के ज्ञान को ही रूहानी ज्ञान कहा जाता है. ஆன்மீக அப்பாவினோட ஞானம் என்ன இருக்குதோ அதுக்குதான் ஆன்மீக ஞானம்னு சொல்லப்படுகிறது. जो ज्ञान सुप्रीम रूह आकर के पढ़ाते हैं. இந்த ஞானத்தை சுப்ரீம் ஆத்மா வந்து படிக்க வைக்கிறாங்க. कहते हैं आपने को आत्मा समझ करके बैठो. சொல்றாங்க தன்னை ஆத்மா நினைச்சு உட்காருங்க. हम आत्मा ही आकर के शरीर से पाठ बजाते हैं. ஆத்மாக்களா இருக்கிற நாம தான் வந்து சரீரத்தை எடுத்து பாட்ட செய்யறோம். और मनुष्य तो ये बात जानते नहीं है. பிறகு மனிதர்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியவே தெரியாது. कि पाठ बजाने वाली आत्मा है. பாட்ட செய்யக்கூடியது ஆத்மா இருக்குது. सत्युग में सिर्फ भारत ही था. பாபா சொல்றாங்க சத்யுகத்துல வெறும் பாரத் தான் இருந்தது. और कोई धर्म नहीं था. வேற எந்த தர்மமும் இருக்கல. दूसरा कोई धर्म नहीं था तो कोई दूसरा खंड भी नहीं था. வேற தர்மமும் இருக்கல அப்படின்னா வேற அந்த கண்டம் கூடயும் இருக்கலன்னு சொல்றாங்க. एक ही भारत खंड था. ஒரே ஒரு பாரத கண்டம் தான் இருந்தது. भारतवासी देवताएं कितना साहूकार थे. பாரதவாசி தேவதைகள் எந்த அளவுக்கு பணக்காரங்களாக இருந்தாங்க. फिर बाद में क्या हुआ? பிறகு என்ன ஆச்சு? बाप बच्चों को समझाते हैं. அப்பா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாங்க. कहते हैं तुम देह के सुख भोगते भोगते पतित बन गए. சொல்றாங்க நீங்க தேகத்தினோட சுகத்தை அனுபவம் செய்ய செய்ய पतितम ஆயிட்டீங்க. देह अर्थात जिस्मानी सुख भोगते भोगते पतित बन गए. தேக அப்படின்னா இந்த சரீரத்துக்கான சுகத்தை அனுபவம் செஞ்சு செஞ்சு पतित ஆயிட்டீங்க. रूहानी बाप ஆன்மீக அப்பா न जिस्मानी जन्म लेते हैं அவங்க சரீரத்துக்கான ஜென்மத்தையும் எடுத்துக்கிறது இல்ல, और न जिस्म के सुख भोगते हैं और न पतित बनते हैं. பிறகு சரீரத்தினோட சுகத்தையும் அனுபவம் செய்யறது இல்ல, பதித்தமும் ஆகுறது இல்லன்னு சொல்றாங்க. वो तो एवर प्योर है. பாபா சொல்றாங்க அவங்க எவர் பியூர் ஆயிருக்காங்க. कभी भी पतित नहीं बनता. எப்பவுமே பதித்த ஆகிறது கிடையாது. तो वो बाप ही आकर के पतितों को पावन बनाते हैं. அப்போ அந்த அப்பா தான் வந்து பதித்தர்களை பாவனமாக ஆக்குறாங்க. बाकी तो सब मनुष्य मात्र है. மற்றபடி எல்லா மனித ஆத்மாக்கள் पावन धाम से आते हैं उनकी आत्माएं பாவன தாமத்திலிருந்து அவங்களோட ஆத்மாக்கள் வருது. और अपवित्र बनती जाती है. பிறகு अपवित्रம் ஆயிட்டே போறாங்க. सभी कहते हैं हम पतित हो गए हैं. எல்லாருமே சொல்றாங்க நம்ம பதித்தம் ஆயிட்டோம். पतितों को पावन बनाने वाले आओ. பதித்தர்களை பாவனமாக ஆக்கக்கூடியவர் வாங்க. तो सब जिस्मानी मनुष्य मात्र पतित हैं. அப்போ எல்லா சரீரத்துக்கான மனிதர்கள் எல்லாருமே பதித்தர்கள் ஆயிருக்காங்க. और एक रूहानी बाप पावन है. பிறகு ஒரு ருஹானி அப்பா பாவனமாயிருக்காங்க. वो ही पावन बनाने वाला है. அவங்கதான் பாவனமாக ஆக்கக்கூடியவங்க ஆயிருக்காங்க. आत्मा जानती है ये पतित शरीर है. ஆத்மாக்கு தெரியும் இது பதித்த சரீரம் ஆயிருக்குது. मैं आत्मा भी पतित हूँ. ஆத்மா இருக்கிற நான் கூடயும் பதித்தமா இருக்கிறேன்.
बुलाते भी है, हे लिबरेटर आकर के लिबरेट करो। கூப்பிடுறாங்க, ஹே லிபரேட்டர் வந்து லிபரேட் பண்ணுங்க. हम देह के बंधन में फंस मरे, நாங்க தேகத்தினோட பந்தனத்துல மாட்டிக்கிட்டு இறந்து போயிட்டு இருக்கோம். दुनिया के जंजाल में बुद्धि फंस गई, உலகத்தினோட அந்த ஒரு விஷயங்கள்ல என்னென்ன போய் புத்தி மாட்டிருக்குது. अभी आकर के गाइड बनो, இப்போ வந்து கைட் ஆகுங்க. परंतु कब आकर के गाइड बनेंगे, ஆனா வந்து எப்போ கைட் ஆகிற விஷயம், कब लिबरेट करेंगे ये भी नहीं जानते। எப்போ வந்து லிபரேட் பண்ணுவாங்க இந்த விஷயத்தை பற்றி கூடயும் தெரியாது. अपनी अपनी भाषा में बुलाते रहते हैं कि आकर के लिबरेट करो, गाइड बनो। அவங்கவங்க பாஷையில வந்து கூப்பிட்டுட்டு இருப்பாங்க, வாங்க விடுதலை செய்யுங்க, கைட் ஆகுங்க, शांति धाम ले जाओ, சாந்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போங்க. क्योंकि शांति धाम सुख धाम ले जाने वाला है एक ही बाप। ஏன்னா சாந்தி தாமம் சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போகக்கூடியவர் ஒரு அப்பா தான் இருக்காங்க. वही शांति दाता है, वही सुख दाता है। அவங்கதான் சாந்தி கொடுக்கக்கூடிய வள்ளல், சுக கொடுக்கக்கூடிய வள்ளல். अभी हम सुखधाम जावेंगे वाया शांति धाम। இப்ப நம்ம சுகதாமத்துக்கு சாந்தி தாமத்தினோட வழிய கிராஸ் பண்ணி போகுவோம். और ये है दुखधाम। பிறகு இதா இருக்குது துக்கதாமம். दुखधाम कौन बनाता है, துக்கதாமம் யாரு உருவாக்குறாங்க? अनेक मतों वाला, अनेक सिरों वाला நிறைய டைரக்ஷன் இருக்கக்கூடியவர், நிறைய தலைகள் இருக்கக்கூடியவர், दुखधाम बनाता है। அவங்க துக்கதாமத்தை உருவாக்குறாங்க. और एक मत देने वाला பிறகு ஒரு டைரக்ஷனை கொடுக்கக்கூடியவர் शांति धाम सुखधाम बनाता है। சாந்தி தாமம் சுகதாமத்தை உருவாக்குறாங்க. अभी हम सुखधाम जावेंगे वाया शांति धाम। இப்ப நம்ம சுகதாமத்துக்கு போகுவோம் வயா சாந்தி தாமம். சாந்தி தாமத்தினோட வழி மூலமாக சுகதாமத்துக்கு போகுவோம். जानते हो अभी हम घर जा रहे हैं, உங்களுக்கு தெரியும் இப்ப நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். वो है हम आत्माओं का रहने का घर, அதா இருக்குது ஆத்மாக்களா இருக்கிற நாம இருக்கிற இடம். जिसको इनकॉर्पोरियल वर्ल्ड कहा जाता है। எதுக்கு இன்கார்போரியல் வேர்ல்டுன்னு சொல்லப்படுகிறது, निराकारी उलगम. आत्मा क्या है, कैसे जावेगी, ஆத்மா என்ன இருக்குது, எப்படி போகுது, क्यों भटकती है, ஏன் அலையுது, इन बातों को तुम जानते हो। இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். मनुष्य तो बिल्कुल ही तुच्छ बुद्धि है। மனிதர்கள் முழுமையாக தாழ்ந்த புத்தியா இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க. आत्मा क्यों भटकती है, ஆத்மா ஏன் அலையுது, हिसाब किताब के कारण अन्य आत्माओं से हिसाब किताब है उसके लिए। वो हिसाब किताब भी कब तक है, பாபா கேட்டுட்டு இருக்காங்க, அந்த கணக்கு வணக்கு கூட எப்போ வரைக்கும் இருக்கும்? जब तक बुद्धि को एक ठिकाना पक्का नहीं मिला है। இப்ப வரைக்கும் புத்திக்கு ஒரு நிலைக்கிறதுக்கான இடம் பக்கா கிடைக்கலையோ, तो कभी इधर भटकेंगे, कभी उधर भटकेंगे, कभी அப்போ சில டைம்ல இங்க அலைவாங்க, சில டைம்ல அங்க அலையிற விஷயம், कहाँ भटकेंगे। சில நேரத்துல வேற எங்கேயோ அலையிற விஷயம். जैसे भारतवासी और धर्मों में भटकते रहते हैं, எப்படி பாரதவாசிகள் மத்த தர்மங்கள்ல அலைஞ்சிட்டு இருப்பாங்களோ, एक ठिकाना पक्का अगर मिल जाए பாபா சொல்றாங்க ஒரு நிலைக்கிறதுக்கான இடம் பக்கா கிடைச்சிடுதுன்னா तो भटकने की बात ही खत्म हो जाए। அப்போ அலையிற விஷயமே முடிஞ்சு போயிடுது. मनुष्य तो बिल्कुल तुच्छ बुद्धि है। பாபா சொல்றாங்க மனிதர்கள் முழுமையாக தாழ்ந்த புத்தியா இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க. अभी तुम सब कुछ जानते हो, இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியும். क्योंकि तुम्हारी बुद्धि को ठिकाना मिला है।
ஏன்னா உங்களோட புத்திக்கு இப்போ நிலைக்கிறதுக்கான இடம் கிடைச்சிருக்கு. आस्तिक भी तुम बने हो, ஆஸ்திக் கூடயும் நீங்க தான் இருக்கீங்க. फिर त्रिकालदर्शी भी बने हो, பிறகு திரிகால்தர்ஷி கூடயும் இருக்கீங்க. अभी तुम धनी के बने हो, இப்போ நீங்க எஜமானோட குழந்தைகளாக ஆயிருக்கீங்க. धनी से स्वर्ग का वर्षा तुम अभी लेते हो. அந்த எஜமானிடம் இருந்து நீங்க இப்போ ஸ்வர்கத்தினோட சொத்தை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. बाप सिर्फ कहते हैं ये आत्मा अपन क्यों, आत्मा समझ बाप को याद करो. அப்பா வெறும் என்ன சொல்றாங்கன்னா, ஆத்மாக்கள் நீங்க என்ன அப்பவித்திரமாக இருக்கீங்களோ உங்களை ஆத்மா நினைச்சு அப்பாவை நினைவு செய்யுங்க. देह को याद नहीं करना है. தேகத்தை நினைவு செய்யக்கூடாது. तुम देह बिगर हो, நீங்க தேகம் இல்லாம இருக்கீங்க. फिर देह में आकर के पाठ बजाया. பிறகு தேகத்துல வந்து பாட்ட பண்ணிட்டு இருக்கீங்க. अब फिर से विदेही आत्मा बन, இப்போ மறுபடியும் விதேகி ஆத்மா ஆகி शांति धाम में जाना है. சாந்தி தாமத்துக்கு போகணும். और ये याद में रहना बहुत इजी भी है. பிறகு இப்படி நினைவுல இருக்கிறது கூடயும் ரொம்ப ஈஸின்னு சொல்றாங்க. फिर डिफिकल्टी भी है. பிறகு எல்லாத்தை விட கஷ்டமானது கூடயும் இருக்குது. दोनों बातें कैसे हो सकती? ரெண்டு விஷயங்கள் கூடயும் எப்படி ஆக முடியும்? याद में रहना सहज ते सहज तब है நினைவுல இருக்கிறது எல்லாத்தை விட சகஜமானது எப்போன்னா, जब अपन को आत्मा समझे. எப்போ தன்னை ஆத்மா நினைச்சுக்கிறீங்களோ அப்போ. देहभान में घड़ी घड़ी ना आवे, தேகாபிமானத்துல ஒவ்வொரு செகண்டுக்கு கூடயும் வரக்கூடாது. तो सहज है. அப்போ சகஜமாக இருக்குது. और देहभान में आते हैं பிறகு தேகாபிமானத்துல வரீங்கன்னா तो याद में टिकना அப்போ நினைவுல நிலைக்கிறது कठिन हो जाता है. கஷ்டமாயிடுது. आत्माभिमानी बनते हैं ஆத்மாபிமானிகள் ஆகுறீங்க. तो सहज सहज श्रीमत पर चलते हैं. அப்போ சகஜமாக ஸ்ரீமத்தை ஃபாலோ செய்றீங்க. देहाभिमानी में आते हैं तो मनमत पर चलते हैं. தேகாபிமானத்துல எப்போ வரீங்களோ அப்போ மனதுக்கு எப்படி வேணுமோ அதனோட வழிமுறைக்கு அனுசாரமாக நடக்கிறீங்க. या तो मनुष्यों की मत पर இல்லன்னா மனிதர்களினோட டைரக்ஷனுக்கு அனுசாரமாக चल पड़ते हैं. நடக்கிறதுக்காக ஆரம்பம் செய்றீங்க. तो देह को याद नहीं करना है. அதாவது பாபா சொல்றாங்க தேகத்தை நினைவு செய்யக்கூடாது. तुमने देह में आकर के पाठ बजाया, நீங்க தேகத்துல வந்து பாட்ட பண்ணிருக்கீங்க. अभी फिर विदेही बनो. இப்போ நீங்க மறுபடியும் விதேகி ஆகுங்க. दैवी गुण भी धारण करो, लड़ाई झगड़ा बिल्कुल न करो. பாபா சொல்றாங்க தெய்வீகமான குணங்களை கூடயும் தாரணை செய்யணும். இப்போ சண்டைன்றது கலாட்டா சண்டைன்றது கொஞ்சம் அப்படி செய்யக்கூடாது. लड़ाई झगड़ा करेंगे तो सदगुरु के निंदक बन जाएंगे. பாபா சொல்றாங்க ஒருவேளை சண்டை எல்லாம் போட்டுக்கிட்டீங்கன்னா அப்போ சத்குருவினோட நிந்தனை செய்யக்கூடியவங்களாக ஆயிடுவீங்க. सदगुरु के निंदक बनेंगे சத்குருவினோட நிந்தனை செய்யக்கூடியவங்களா ஆனீங்கன்னா तो सदगुरु निंदक அப்போ சத்குருவினோட நிந்தனை செய்யக்கூடியவங்க ठौर न पावे. कौन सा ठौर नहीं पावेंगे? அவங்களுக்கு நிலைக்கிறதுக்கான இடம் என்றது கிடைக்காது. எந்த இடம் கிடைக்காது நிலைக்கிறதுக்காக? जितने जितने सदगुरु निंदक बनेंगे, எந்த அளவுக்கு சத்குருவினோட நிந்தனை செய்யக்கூடியவங்களாக ஆகுவீங்களோ उतना उतना அந்த அளவுக்கு जो स्वर्ग का ठौर है, ஸ்வர்கத்தினோட நிலைக்கிறதுக்கான இடம் என்ன இருக்கு? नई दुनिया का ठौर है, புது உலகத்தினோட அந்த ஒரு நிலைக்கிறதுக்கான இடம் என்ன இருக்கு? वो कट हो जाएगा. அது கட் ஆயிடும்னு சொல்றாங்க. कम जन्म लेने पड़ेंगे. கம்மி ஜென்மத்தை எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். 16 कला संपूर्ण
16 கலை பரிபூர்ணம் ठौर में आए नहीं सकेंगे। நிலைக்கிறதுக்கான இடத்துக்கு வர முடியாது. कलाएं आत्मा की कम हो जाएंगी, ஆத்மாக்களோட கலைகள் கம்மியாயிடும். तो कम कला वाले युग में आवेंगे। அப்போ கம்மி கலைகள் இருக்கக்கூடிய யுகத்துக்கு வருவீங்க. बाप टीचर गुरु அப்பா டீச்சர் குரு तीनों की निंदा कराते हो, 3 பேருகளினோட நிந்தனை செய்றீங்க, செய்ய வைக்கிறீங்க. तो फिर तीनों से प्राप्ति कैसे होगी? அப்போ 3 பேரிடம் இருந்து பிராப்தி எப்படி கிடைக்கும்? पिछाड़ी में ये सब साक्षात्कार होगा। பாபா சொல்றாங்க கடைசில இந்த எல்லா சாட்சாத்காரம் ஆகும்னு சொல்றாங்க. तुमने इतनी इतनी निंदा कराई, நீங்க இந்த அளவுக்கு நிந்தனைகளை செய்ய வச்சிருக்கீங்க, इतना तुमको समझाया, இந்த அளவுக்கு உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன். फिर भी तुम भूले करते रहे। ஆனாலும் நீங்க தவறுகளை செஞ்சுட்டே தான் இருந்தீங்க. पहले नंबर में है देह अभिमान, ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருக்குது தேகாபிமானம். फिर और 5 विकार हैं। பிறகு இன்னும் 5 விகாரங்கள் இருக்குது. वो 5 विकार हैं बाल बच्चे, அந்த 5 விகாரங்களா இருக்குது குழந்தை குட்டிகள். और देह अभिमान है பிறகு தேகாபிமானமா இருக்கு 5 विकारों का 5 விகாரங்களோட बाप। அப்பா. रावण को 10 शीश दिखाते हैं, ராவணனுக்கு 10 தலைகளை காமிக்கிறாங்க. फिर 10 शीश के ऊपर कौन सा शीश दिखाते हैं? பிறகு 10 தலைகள் மேல எந்த தலைய காமிக்கிறாங்க? गधे का शीश दिखाते हैं। அந்த கழுதையினோட தலைய காமிக்கிறாங்க. तो वो है 5 विकारों का बाप। அது என்னன்னா 5 விகாரங்களுக்கு அப்பா. अच्छा, அச்சா. ओम शांति। ஓம் சாந்தி. अगला रात्रि क्लास है நெக்ஸ்ட் நைட் கிளாஸ் ஆயிருக்கு 5 अगस्त 67 तक। 5 ஆகஸ்ட் 67 देखो பாருங்க, सन्यासी कब हाथ नहीं जोड़ेंगे? சன்னியாசிகள் எப்பவுமே கையை இணைக்க மாட்டாங்க. है? मन बुद्धि रुपया वो अपनी चलावेंगे அவங்க தன்னோடது நடத்துவாங்க. तो कोई के साथ हाथ क्यों मिलावेंगे? அப்போ இப்போ மத்தவங்களுக்கு கூட எப்படி அவங்க கையை இணைப்பாங்க? कोई के सामने हाथ क्यों जोड़ेंगे? மத்தவங்க முன்னாலேயே கையை இணைப்பாங்க. सन्यासियों में देह अहंकार तो बहुत होता है। சன்னியாசிகளுக்குள்ள தேக அகங்காரம் என்றது ரொம்ப இருக்கும். गुस्सा भी बहुत रहता है। वो हाथ इसलिए नहीं जोड़ेंगे क्योंकि समझते हैं हम तो पवित्र हैं। அவங்க ஏன் கையை இணைக்கிறது இல்லைன்னா, அப்படி நமஸ்காரம் பண்றது இல்லைன்னா, அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நாம தூய்மையாக இருக்கக்கூடியவங்க, और ये अपवित्र है। பிறகு இவங்க அப்பவித்திரமா இருக்காங்க. तो अपवित्र को அப்ப யாரு அப்பவித்திரமாக இருக்காங்க? पवित्र आत्मा हाथ कैसे जोड़ेगी? பவித்திரமான ஆத்மா எப்படி கைய இணைக்கும்? அப்படின்னா இந்த நமஸ்காரம் செய்யும். कितना अहंकार है எவ்வளவு அகங்காரம் இருக்குது इस बात का। எந்த விஷயத்தை பற்றி? पवित्रता, பவித்திரத்தையினோடது. लेकिन पवित्रता है कैसी? ஆனா எப்படிப்பட்ட பவித்திரத்தா இருக்குது? दूरबाज खुशबाज, தூரத்துல இருந்தாலும் குஷியாக இருக்கிற பவித்திரத்தை. घर घाट को छोड़ के जंगल में चले जाते, வீடு வாசல விட்டுட்டு காடுக்கு போயிடுறாங்க. फिर कहते हम पवित्र हैं। பிறகு சொல்றாங்க நாங்க பவித்திரமானவங்க. तो ये कायरता वाली पवित्रता है அப்போ இது या सच्ची पवित्रता है? அப்போ பாபா என்ன சொல்றாங்கன்னா இது கொலைத்தனத்தினோட பவித்திரத்தையா இல்லன்னா உண்மையான பவித்திரத்தையா?
सच्ची पवित्रता तो बाप ही आकर के सिखाते हैं। உண்மையான பவித்திரத்தை வந்து அப்பதான் கத்து கொடுக்கறாங்க. गीता में கீதையில भगवान ने अर्जुन जैसे गृहस्थियों को ज्ञान दिया है। கீதையில பகவான் அர்ஜுன் போல இல்லர் மார்க்கத்தினர்களுக்கு ஞானத்தை கொடுத்தாங்க. द्रोणाचार्य, द्रोणाचार्य, भीष्म पितामह, भीष्म पितामह, ये विद्वान आचार्य सन्यासियों ने ज्ञान लिया तो இந்த வித்வான் ஆச்சாரிய சன்னியாசிகள் ஞானத்தை எடுத்துக்கிட்டாங்க தான். लेकिन धारण नहीं कर सके, ஆனா தாரணை செய்ய முடியறதில்ல. फिर भी कौरवों का साथ दिया। ஆனாலும் கௌரவர்களுக்கு தான் அவங்க உதவிய செஞ்சாங்க. और तुम बच्चे हो प्रवृत्ति मार्ग के पक्के। ஆனா குழந்தைகளான நீங்க இருக்கீங்க பிரவೃತ್ತಿ மார்க்கத்துல பக்கா. तुम धारण भी कर लेते हो। நீங்க தாரணா கூடயும் செய்றீங்க. बाप कहते हैं मुझे बुलाया है அப்பா சொல்றாங்க என்ன கூப்பிட்டு இருக்கீங்க, कि पतित को पावन बनाने के लिए आओ। என்னென்ன பतितர்களை பாவனமாக ஆக்குறதுக்காக வாங்க. तो मैं सन्यासियों को पहले पावन बनाऊंगा அப்ப நான் ஃபர்ஸ்ட் சன்னியாசிகளை பாவனமாக ஆக்குறேன்னா या पतितों को पहले पावन बनाऊंगा? இல்லன்னா யாரு பतितர்களோ அவங்கள ஃபர்ஸ்ட் பாவனமாக ஆக்குறேன்னா सन्यासी लोग तो गृहस्थियों को गिरिहस्थी समझते हैं। சன்னியாசிகள் யாரு கிரகஸ்திகள் இருக்காங்க இல்லையா இல்லர் மார்க்கத்தினர்கள் அவங்கள கீழே விழுந்திருக்க கூடியவங்க நினைச்சுக்கிறாங்க. शूटिंग कहाँ होती है? ஷூட்டிங் எங்க நடக்குது? कैसे? சங்கம் யுகத்துலன்னு யாரோ சொல்றாங்க. பாபா கேக்குறாங்க எப்படி? ब्राह्मणों की संगम युगी दुनिया के जो सन्यासी हैं, பிராமணர்களினோட சங்கம்யுகி உலகத்துல யாரு சன்னியாசிகள் இருக்காங்க? सन्यासी होते हैं ना, சன்னியாசிகள் இருப்பாங்க இல்லையா? कोई पीले कपड़े पहनते हैं, कोई लाल कपड़े पहनते हैं, कोई सफेद कपड़े पहनते हैं। சிலரு மஞ்சள் துணிய போட்டுக்கிறாங்க, சிலர் எப்படின்னா ரெட் கலர்து, சிலரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. तो वो सन्यासी अपन को पवित्र समझते हैं, गृहस्थियों को அப்போ சன்னியாசிகள் தன்னை பவித்திரமாக நினைச்சுக்கிறாங்க, இல்லர் மார்க்கத்தினர்களுக்கு गिरिहस्थी समझते हैं, अपवित्र समझते हैं। கீழே விழுந்திருக்க கூடியவங்க அப்பவித்திரமாக இருக்கக்கூடியவங்க நினைச்சுக்கிறாங்க. बाप कहते हैं मैंने गिरिहस्थी वाले அப்பா சொல்றாங்க நான் இந்த கிரிஹஸ்தி இருக்காங்க இல்லையா இவங்களோட गृहस्थियों को ही अपवित्र से पवित्र बनाने आता हूँ। பாபா சொல்றாங்க இப்ப யாரு கிரகஸ்திகள் இருக்காங்க இல்லையா அவங்களதான் கீழே விழுந்திருக்கிறதுல இருந்து அவங்கள பவித்திரமாக ஆக்குறேன். गृहस्थियों को कोई अहंकार नहीं होता। பாபா சொல்றாங்க இல்லர் மார்க்கத்தினர்களுக்கு எந்த விதமான அகங்காரம் கூடயும் இருக்கிறது இல்ல. मैं तो हूँ ही ये पावन। பாபா சொல்றாங்க நான் பாவனமா தான் இருக்கேன், सदैव पवित्र हूँ, इसलिए सदा शिव कहा जाता है। சதா பவித்திரமாக இருக்கிறேன், அதனாலதான் சதா சிவனன் சொல்லப்பட்டிருக்கிறேன். अकल्याण की तो बात ही नहीं, அக்கல்யாணத்தினோட விஷயமே இல்ல, अपवित्रता की बात ही नहीं। अपवित्रத்தைனோட விஷயமே இல்ல. अब ये हाथ जोड़ते हैं இப்போ இந்த கையை இணைக்கிறாங்க, तो मुझे भी हाथ जोड़ने पड़ते हैं। அப்போ எனக்கு கூடயும் கையை இணைக்க வேண்டியதாக வருது. परंतु मैं बताता हूँ कि ये देवताएं पावन हैं। ஆனா நான் என்ன சொல்றேன்னா இந்த தேவதைகள் பாவனமாக இருக்காங்க. ये देवताएं कब किसी को हाथ नहीं जोड़ेंगे। இந்த தேவதைகள் எப்பவுமே யாருக்குமே கையை இணைக்க மாட்டாங்க. बाबा को सभी को हाथ जोड़ना पड़ता है। பாபாக்கு என்னன்னா எல்லாருக்குமே கையை இணைக்க வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்றாங்க. विकारी हाथ जोड़ते हैं, விகாரி கைகள் என்ன செய்யறாங்கன்னா கையை இணைக்கிறாங்க, அப்படின்னு நமஸ்காரம் செய்யறாங்க.
तो रिटर्न में हाथ जोड़ना पड़े। அப்போ அதுக்கு பதிலாகி கையை இணைக்க வேண்டியதாக இருக்குது. नहीं तो समझेंगे ये रिटर्न में रिस्पॉन्स भी नहीं करते। இல்லன்னா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இவங்க பதில்ல அவங்க ரெஸ்பான்ஸ கூடயும் கொடுக்கறது இல்ல. तो हाथ जोड़ना ही पड़े। அப்போ கைய இணைக்க வேண்டியதா தான் இருக்கும். हाथ इनको जोड़ते हैं। கைய இவங்களோடது எப்படின்னா இவங்களுக்காக கும்பிடுறாங்க. तो इनको भी जोड़ना पड़े। அப்போ இவங்களுக்கு கூடயும் என்ன செய்ய வேண்டியதாகுதுன்னா கைய இணைக்க வேண்டியதாக இருக்குது. அப்படின்னா நமஸ்காரம் செய்ய வேண்டியதாக இருக்கும். क्योंकि इनकी आत्मा तो पवित्र नहीं है। ஏன்னா இவங்களோட ஆத்மா பவித்திரம் இல்ல. शिव बाबा की आत्मा पवित्र है। சிவ பாபாவோட ஆத்மா பவித்திரமானது. इनकी आत्मा पवित्र नहीं है। யாரோட ஆத்மா பவித்திரம் இல்ல. इनकी माने किनकी இவங்களோடதுன்னா யாரோடது? है? इनकी कहा माना जिनकी बाजू में बैठ करके मुरली चला रहे। இவங்களதுன்னா யாரோ பக்கத்துல உட்கார்ந்து முரளிய வாசிச்சுட்டு இருக்காங்க. ब्रह्मा की आत्मा तो पवित्र नहीं है। பிரம்மாவோட ஆத்மா பவித்திரம் இல்ல. पवित्र बनी होती பவித்திரமாக இருந்திருந்தா दाढ़ी मूछ वाले तन में தாடி மீசை இருக்கக்கூடிய சரீரத்துல तो उस तन की मूर्ति बनाए पूजा करते। அப்போ அந்த சரீரத்தினோட மூர்த்தியை உருவாக்கி பூஜைய செஞ்சிருப்பாங்க. ब्रह्मा की मूर्ति की पूजा होती है क्या? பிரம்மாவினோட மூர்த்திக்கு பூஜை நடக்குதா? नहीं होती। ஆகுறது இல்ல. मंदिर बनाते हैं क्या? கோயில கட்டுறாங்களா? तो साबित होता है அதனால நிரூபணம் ஆகுது इनकी आत्मा पवित्र नहीं है। இவங்களோட ஆத்மா பவித்திரம் இல்ல. शिव बाबा की आत्मा पवित्र है। சிவ பாபாவோட ஆத்மா பவித்திரமானதா இருக்குது. शिव बाबा சிவ பாபா या शिव बाप? இல்லன்னா சிவ பாபா. क्यों शिव बाप की आत्मा पवित्र नहीं है? ஏன் சிவ பாப்பினோட ஆத்மா பவித்திரம் இல்லையா? वो तो एवर प्योर और शिव बाबा की பிறகு சிவ பாபாவோடது एवर इम्प्योर। எவர் இம்பியூரா? नहीं वो भी है। बाबा कहा जाता है साकार और निराकार के मेल को। பாபான்னு சொல்லப்படுகிறாங்க சாக்காரர் பிறகு நிராகாரரோட இணைந்த ஸ்வரூபத்துக்கு. और शिव बाप जब कहेंगे तो बिंदु बिंदु आत्माओं के बाप को कहेंगे। பிறகு சிவ பாப்பான்னு எப்போ சொல்றாங்களோ அப்போ பிந்து பிந்து ஆத்மாக்களோட அப்பாக்கு சொல்வாங்க. बिंदु आत्मा जब तक शरीर में प्रवेश न करे பிந்து ஆத்மா எப்போ வரைக்கும் சரீரத்துல பிரவேசம் செய்யறது இல்லையோ तब तक उसे प्योर और इम्प्योर का टाइटल அப்போ வரைக்கும் அவங்களுக்கு பியோர் இல்லன்னா இம்பியூரினோட டைட்டில் नहीं दिया जा सकता। கொடுக்க முடியறது இல்ல. गुण और अवगुण குணம் பிறகு கெட்ட குணம் इस दुनिया की बात है அது இந்த உலகத்தினோட விஷயமா या परम धाम की बात है? இல்லன்னா பரந்தாமத்தினோட விஷயமா இருக்குதா? इस दुनिया की बात இந்த உலகத்தினோட விஷயமா இருக்குது. ऐसे ही அதே மாதிரிதான் पवित्र और अपवित्र பவித்திரம் பிறகு அபவித்திரம். ये कंट्रास्ट किस दुनिया में हो सकता இந்த है? ஒரு வித்தியாசம் என்றது எந்த உலகத்துல ஏற்படலாம்? इस दुनिया की बात है। இந்த உலகத்தினோட விஷயமா இருக்குது. तो तुम जानते हो அப்போ உங்களுக்கு தெரியும் ये अभी पवित्र बन रहे हैं। இவங்க இப்போ பவித்திரமாக ஆயிட்டு இருக்காங்க. इनकी आत्मा पावन बन जाएगी இவங்களோட ஆத்மா பாவனம் ஆயிடுச்சுன்னா तो पावन शरीर चाहिए। அப்போ பாவனமான சரீரம் தேவை இருக்கும். इनकी आत्मा யாரோட ஆத்மா? है ब्रह्मा की आत्मा பிரம்மாவோட ஆத்மா पावन बन जाएगी பாவனமாக ஆயிடுச்சுன்னா तो इनको शरीर भी पावन चाहिए। அப்போ இவங்களுக்கு சரீரம் கூடயும் பாவனமானது தேவை இருக்குது. तो 69 में शरीर छोड़ा அப்போ 69ல சரீரத்தை விட்டாங்க. तो आत्मा पावन नहीं बनी அப்ப ஆத்மா பாவனம் ஆகலையா? है?
जैसा स्थूल शरीर होता है எப்படி ஸ்தூல சரீரம் இருக்குமோ वैसी ही सूक्ष्म शरीरधारी அதே மாதிரி சூக்ஷ்ம சரீரதாரி आत्मा आत्मा होती है। ஆத்மாக்கள் இருப்பாங்க. सूक्ष्म शरीर और स्थूल शरीर, சூக்ஷ்ம சரீரம் பிறகு ஸ்தூல சரீரம். स्थूल शरीर जो है ஸ்தூல சரீரம் என்ன இருக்கு, उसके पाप पुण्य அதோட பாவம் பிறகு புண்ணியம் सूक्ष्म शरीर में चले जाते அது சூக்ஷ்ம சரீரத்துக்கு போயிடுது. हैं। इसलिए அதனால ब्रह्मा जो ज्ञान चंद्रमा है பிரம்மா யாரு, ஞான சந்திரமா இருக்காங்க. उसको संपूर्ण चंद्रमा नहीं कह सकते। அவங்களுக்கு சம்பூர்ணமான சந்திரமான்னு சொல்ல முடியாது, अर्ध चंद्र कहा जाता है। அர்த்த சந்திரமான்னு சொல்லப்படுகிறது. बाप कहते हैं मुझे पावन शरीर कहाँ से मिलेगा। அப்பா சொல்றாங்க எனக்கு பாவனமான சரீரம் எங்கிருந்து கிடைக்கும். मैं तो आता ही हूँ कलयुग के अंत में। நான் வருது கலியுகத்தினோட கடைசி நேரத்துல. कलयुग अंत में கலியுகத்தினோட கடைசியில सब पतित हैं, எல்லாருமே பத்தித்தமாக இருக்காங்க. पावन तो कोई होता ही नहीं। யாருமே பாவனா ஆகிறது இல்ல, இருக்கிறது இல்ல. तो पतित में ही प्रवेश करूंगा ना। அப்போ பத்தித்தனுக்குள்ளதானே பிரவேசம் செய்வேன். पतित दुनिया में है பத்தித்த உலகத்துல இருக்காங்கன்னா तो सब पतित हैं। அப்போ எல்லாருமே பத்தித்தர்கள் தான். पावन दुनिया में तो मैं आता ही नहीं हूँ। பாவன உலகத்துல நான் வர்றதே இல்ல. मेरा ड्रामा में पार्ट ही ऐसा है। என்னோடது டிராமால பாட்டு இப்படியே தான் இருக்கு. कैसा எப்படி कि पतित दुनिया में आना पड़े। என்னன்னா பத்தித்த உலகத்துல வர வேண்டியதாக இருக்குதுன்னு, पतित शरीर में आना पड़े। பத்தித்த சரீரத்துல வர வேண்டியதாக இருக்கும். ये भी समझते हो कलयुग से सतयुग जरूर बनना है। இது கூடயும் புரிஞ்சுக்கிறீங்க கலியுகத்திலிருந்து சத்யுகம் கண்டிப்பாக ஆகணும்னு. बाप रचता है அப்பா படைப்பவரா இருக்காங்க. तो रचना जरूर नई दुनिया की அப்போ करेंगे। கண்டிப்பாக படைப்பு புது உலகத்துக்கு தான் செய்வாங்க. फिर पुरानी दुनिया हो जाती है ड्रामा प्लान अनुसार। பிறகு பழைய உலகம் ஆயிடுது டிராமா பிளான் அனுசாரமாக. बच्चे जानते हैं हमारे सुख के दिन आ रहे हैं। குழந்தைகளுக்கு தெரியும் நம்மளோட சுகத்துக்கான நாட்கள் வரப்போகுது. अभी जल्दी जावेंगे। இப்ப சீக்கிரமாக போகுவோம். अभी नहीं जा पाते हैं उसका कारण क्या है। இப்ப போக முடியலன்னா அதுக்கு காரணம் என்ன இருக்குது. परम धाम में रहने की जाने की इतनी प्रैक्टिस करते हैं। பரந்தாமத்துல போகிறதுக்காக இவ்வளவு பிராக்டிஸ் செய்யறாங்க. परंतु बार बार बुद्धि नीचे क्यों आ ஆனா जाती है। அடிக்கடி புத்தியே கீழே வந்துடுது. क्योंकि अभी संपूर्ण नहीं बने। ஏன்னா இப்போ சம்பூர்ணம் ஆகல. जब आत्मा संपूर्ण बन जाएगी இப்போ ஆத்மா சம்பூர்ணம் ஆயிடுதோ तो ये चीज की दुनिया में அப்போ இந்த சீச்சி உலகத்துல आवेगी ही नहीं। வரவே வராது. जब विनाश होगा எப்போ விநாசம் ஆகுமோ, मूसलाधार बरसात पड़ेगी। எப்படின்னா நிரந்தரமாக மழை பெய்யுமோ, தொடர்ந்து மழை எப்போ பெய்யுமோ, रक्त की नदियां बहेंगी। ரத்தத்தினோட நதி பாயுமோ, तब तुम बहुत खुश हो அப்ப जाओगे। நீங்க ரொம்ப குஷி ஆயிடுவீங்க. लो दुनिया हाय हाय करेगी துனியா ஐயோ ஐயோன்னு சொல்லும், और तुम बहुत खुश हो அப்ப जाओगे। நீங்க ரொம்ப குஷி ஆயிடுறீங்க. कुरान में भी लिखा है कयामत होगी तो खुदा के बंदे குரான்ல கூட எழுதிருக்காங்க எப்போ விநாசம் ஆகுமோ அப்போ குதாவினோட ஜனங்க बड़े आराम से रहेंगे। ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, நிம்மதியாக இருப்பாங்க. तो
तुम्हारी बुद्धि में रहेगा कि अब हम नई दुनिया में जावेंगे। உங்களோட புத்தியில இருக்கோ இப்ப நம்ம புது உலகத்துக்கு போகுவோம். बाप भी तब जावेंगे அப்பாவும் எப்போ போகுவாங்கன்னா जब तुम बच्चे पवित्र बनेंगे। எப்போ குழந்தைகளான நீங்க பவித்திரம் ஆகுவீங்களோ அப்போன்னு சொல்றாங்க. क्योंकि शांति धाम में सभी आत्मा पवित्र रहती है। ஏன்னா சாந்தி தாமத்துல எல்லா ஆத்மாக்கள் பவித்திரமானவங்க இருப்பாங்க, பவித்திரமாக இருப்பாங்க. विनाश होगा तो समझना चाहिए कि राजधानी पूरी स्थापन हो गई। விநாசம் எப்ப ஆகுமோ அப்ப என்ன நினைச்சுக்கணும்னா ராஜதானி முழுமையாக ஸ்தாபனை ஆயிடுச்சு. मना அப்படின்னா जब तक पूरी राजधानी स्थापन नहीं हुई है வரைக்கும் முழுமையாக ராஜதானி கம்ப்ளீட் ஆகலையோ தயார் ஆகலையோ तब तक विनाश அப்போ வரைக்கும் விநாசம் नहीं हो सकता। ஆக முடியாது. राजाई पूरी स्थापन होनी है जरूर। ராஜாங்கம் முழுமையாக ஸ்தாபனை கண்டிப்பாக ஆகணும்னு சொல்றாங்க. बॉम्ब छोड़ेंगे, अर्थक्वेक होंगे, பாம்பு விஸ்போட் பண்ணுவாங்க, அர்த்குவேக் ஆகும், பூகம்பம் வரும். उस समय तुम बच्चों को तो साक्षात्कार होता அந்த रहेगा। நேரத்துல குழந்தைகளான உங்களுக்கு சாட்சாத்காரம் ஆயிட்டு இருக்கும், बहुत खुशी होगी, ரொம்ப குஷி ஆகும். समझेंगे अब हम चले। நினைச்சுப்பாங்க இப்போ நாங்க போயிட்டோம்னு. उस समय याद से शक्ति मिलेगी। அந்த நேரத்துல நினைப்பு மூலமாக நினைவு மூலமாக சக்தி கிடைக்கும். अभी अगर विकार में जाते रहेंगे இப்போ ஒருவேளை விகாரத்துக்கு போயிட்டே இருந்தீங்கன்னா तो बजाय शक्ति मिलने के இப்போ சக்தி கிடைக்கிற பதிலுக்காக और ही गिर पड़ेंगे। நீங்களும் கீழே விழுந்துடுவீங்க. देखना चाहिए பார்க்கணும் कि मैं कोई आसुरी कर्म तो नहीं करता हूँ, ஆசுரி செயல்கள் ஒண்ணு செய்யறது இல்லையா, कर्मेंद्रियों से दुख तो नहीं देता हूँ, கர்மேந்திரியங்கள் மூலமாக துக்கம் ஒண்ணு கொடுக்கறது இல்லையா. दैवी गुणों का भी चार्ट याद रखो। தெய்வீ குணங்களுக்கான சார்ட்ட கூடயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. याद का भी चार्ट रखना पड़ेगा। நினைவினோட சார்ட்ட கூடயும் வச்சுக்கணும்னு சொல்றாங்க. फिर समझ सकते हो कि हम लक्ष्मी को वरण लायक हैं या नहीं है। பிறகு புரிஞ்சுக்குவீங்க நீங்க நாங்க லக்ஷ்மிய வரண பண்றதுக்கான தகுதியுடையவங்களா இருக்கோமா இல்லையான்னு. ये डायनेस्टी बन रही है ना, இது ஒரு வம்சம் ரெடி ஆயிட்டு இருக்கு இல்லையா. तो बच्चों को पुरुषार्थ करना चाहिए। அப்போ குழந்தைகளுக்கு புருஷார்த்தத்தை செய்யணும். 5 अगस्त 1967 की वाणी का दूसरा पेज। जितना पुरुषार्थ करेंगे उतना ही ऊंच पद पाएंगे। எந்த அளவுக்கு புருஷார்த்தம் செய்வீங்களோ அந்த அளவுக்கு தான் உயர்ந்த பதவியை அடைவீங்க. पुरुषार्थ कम करेंगे புருஷார்த்தம் கம்மி செஞ்சீங்கன்னா तो पदवी कम ऊंच அப்போ पाएंगे। பதவி கூடயும் கம்மி அப்படின்னா உயர்ந்ததுல கூடயும் கம்மி தான் உங்களுக்கு கிடைக்கும். உன்னத பதவி கம்மி கிடைக்கும். सुबह व शाम को हरेक से पूछना चाहिए। காலையில பிறகு சாயந்தரம் ஒவ்வொருத்தரு கூடயும் கேட்கணும், ஒவ்வொருத்தர்கிட்ட अपन से भी पूछना चाहिए கிட்டயும் கேட்டுக்கணும். कि कोई को दुख तो नहीं दिया, யாருக்குமே துக்கம் கொடுக்கலையா, कोई अकर्तव्य कार्य तो नहीं किया, இந்த செயல்களுக்கு விபரீதமான வேலையை ஒண்ணு செய்யலையா, बेकायदे काम तो नहीं किया, விபரீதமான செயல்கள் ஒண்ணு செய்யலையா. पूछ पूछ करके फिर समाचार देना चाहिए। கேட்டு கேட்டு பிறகு செய்திய கொடுக்கணும். जो भी सेंटर्स पर हैं யாரெல்லாம் சென்டர்ஸ்ல இருக்காங்க उनको हर रोज कचहरी करनी चाहिए। அவங்களுக்கு ஒவ்வொரு நாள் கூடயும் தினமும் என்ன செய்யணும்னா கச்சேரி பண்ணணும். கச்சேரின்னா அதுல உட்காந்து எல்லாருமே தன்னோட தவறுகளை சொல்ற விஷயம். कि कितना याद की यात्रा में रहे, எந்த அளவுக்கு நினைவினோட யாத்திரையில இருந்தோம். फिर राय देनी चाहिए। பிறகு வழிமுறைய கூடயும் கொடுக்கணும்.
जैसे चारों धामों की यात्रा करते हैं ना, இப்படி 4 தாமங்களினோட யாத்திரைய செய்வாங்க இல்லையா? तुम्हारी यात्रा तो रोज है। உங்களோட யாத்திரை தினமும் இருக்குது. जब तक कि जाकर वहाँ पहुँच जाओ எப்போ வரைக்கும் போய் அங்க சேர மாட்டீங்களோ और तुम्हारी एक ही तरफ की यात्रा பிறகு है, உங்களது ஒரே சைடுல இருக்கக்கூடிய யாத்திரை இருக்குது. तुम्हारी यात्रा एक बार पूरी होगी உங்களோட யாத்திரை ஒரு தடவை கம்ப்ளீட் ஆச்சுன்னா तो फिर वापस आवेंगे क्या? அப்போ பிறகு திரும்பி வருவீங்களா? हैं? वापस नहीं आवेंगे? திரும்பி வர மாட்டீங்களா? दुख धाम की दुनिया में वापस नहीं आवेंगे। தாமத்துக்கு இந்த திரும்பி வர மாட்டீங்க. जैसे उस गीता में भी लिखा हुआ இப்படி है, அந்த கீதைல கூடயும் எழுதிருக்குது. यद गत्वा न निवर्तन्ते, யத் கத்வா ந நிவர்த்தந்தே, जहाँ जाकर के आत्माएं वापस इस दुख की दुनिया में नहीं आती। எங்க ஆத்மாக்கள் போய் திரும்பி இந்த துக்கத்தினோட உலகத்துக்கு வர்றதில்ல. वो मेरा धाम அது है। என்னோட தாமம் இருக்குது. तो तुम्हारी एक तरफ की यात्रा பாபா है, சொல்றாங்க உங்களோடது ஒரு சைடுல இருக்கக்கூடிய யாத்திரை இருக்குது. तुम्हारी यात्रा पूरी होगी உங்களோட யாத்திரை எப்போ கம்ப்ளீட் ஆகுமோ फिर वापस तुम लौटने वाले திரும்பி நீங்க வரக்கூடியவங்க नहीं हो। இல்லன்னு சொல்றாங்க. और ये तुम्हारी बुद्धि की यात्रा பிறகு है। பாபா சொல்றாங்க இது உங்களோட புத்தியினோட யாத்திரை இருக்குது. उठते बैठते स्नान करते बाप को याद करना, ஏஞ்சுக்கிறப்போ உட்காரப்போ குளிக்கிறப்போ அப்பாவை நினைவு செய்யணும். तुमको तो सिर्फ अंदर में ही याद करना உங்களுக்கு है। வெறும் உள்ளுக்குள்ளதான் நினைவு பண்ணணும். याद दिल में छपी हुई हो। நினைவுன்றது மனதுக்குள்ள பிரிண்ட் ஆக இருக்கணும். मुख से तो बोलना வாய் नहीं है, மூலமாக சொல்ற அவசியம் இருக்க கூடாது. शिव बाबा शिव बाबा शिव बाबा, சுபாபா சுபாபா சுபாபான்னு अंदर में छपी हुई याद रहे। உள்ள அந்த பிரிண்டா இருக்கக்கூடிய நினைவு இருக்கணும். ऐसी याद हो இப்படி நினைவு இருக்கணும். कि अंत समय में கடைசி நேரத்துல जब प्राण तन से निकले எப்போ உயிர் சரீரத்திலிருந்து வெளியில போகுதோ एक बाबा दूसरा ஒரு नबी। பாபா தவிர எனக்காக யாருமே இல்ல. अगर और किसी की याद आई तो नापास हो ஒருவேளை जाए। வேற யாருதாவது நினைவு வந்ததுன்னா அப்போ ஃபெயில் ஆயிடுவீங்க. देह सहित தேகத்துக்கு கூட देह के सभी संबंध तोड़ देने, தேகத்தினோட எல்லா உறவுகளை உடைச்சிடணும். वेद का संन्यास करके शांति धाम सुख धाम को याद இந்த करना। எல்லாருக்கு அப்பாற்பட்ட சந்நியாசத்தை செஞ்சு சுகதாமம் பிறகு சாந்தி தாமத்தை நினைவு செய்யணும். हम तो हैं ही वहाँ के रहने நாம वाले। அங்க இருக்கக்கூடியவங்களா தான் இருக்கிறோம். हम तो शांतिपूर्ण विश्व के मालिक நாம हैं। அமைதியாக இருக்கக்கூடிய உலகத்துக்கு எஜமானாக இருக்கிறோம். अब ये चक्कर पूरा होता है, हम घर चले இப்போ जाएंगे। இந்த சக்கரம் கம்ப்ளீட் ஆகுது, நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். फिर आकर के विश्व के मालिक बने। பிறகு வந்து உலகத்துக்கே எஜமான் ஆகுவோம். अंदर में खुशी रहनी உள்ளுக்குள்ள चाहिए। குஷி இருக்கணும். दुनिया भर में कोई ऐसी पढ़ाई नहीं पढ़ाते हैं। முழு உலகத்திலே யாருமே இப்படிப்பட்ட படிப்பை படிக்க வைக்கிறது இல்ல. ये तो पढ़ाई की पढ़ाई भी है இது படிப்புக்கு படிப்பு கூடயும் ஆயிருக்கு. और सत्संग का सत्संग भी பிறகு है। சத்சங்கத்துக்கு சத்சங்கமும் ஆயிருக்குது. जैसे कहते हैं ये घर का घर भी है சொல்றாங்க இது வீட்டுக்கு வீடு கூடயும் ஆயிருக்கு. और पाठशाला की पाठशाला भी பிறகு है। பாட்சாலாக்கு பாட்சாலா கூடயும் ஆயிருக்குது. कहते भी है सत्य का संग तारे, சொல்லவும் செய்றாங்க உண்மையான சங்கம் என்ன இருக்குதோ அது
கடந்து அழிச்சிட்டு போகும். अब ये तो दुनिया झूठ की है। இந்த உலகம் என்ன இருக்குதோ இது பொய்யான உலகமா இருக்குது. झूठ की दुनिया में பொய்யான உலகத்துல सब झूठ ही எல்லாருமே झूठ, பொய்யானவங்க தான் இருக்காங்க. सच की रखती नहीं। உண்மை என்றது கொஞ்சமும் இல்ல. तो किसका संग அப்ப करे? யாரோட சங்கத்தை செய்யறது? हैं? हमारी बुद्धि में तो है நம்மளோட புத்தியில இருக்குது. कि एक सत्य बाप आया ஒரு हुआ है உண்மையான அப்பா வந்திருக்காங்க. सत्य धाम की स्थापना करने के உண்மையான लिए। தாமத்தினோட ஸ்தாபனை செய்யறதுக்காக. सिख लोग कहते हैं ऐसी भी सत्य, சிக்கியர்கள் கூடயும் சொல்றாங்க होशी भी இப்போ सत्य। உண்மையாதான் இருக்காங்க, உண்மையாதான் இருந்தாங்க. क्या என்ன? सत्य का कभी विनाश नहीं அவ होता। சொல்றாங்க உண்மை என்ன இருக்குதோ அதோட விநாசம் எப்பவுமே ஆகிறது கிடையாது. आज भी सत्य है, पहले भी सत्य था, अंत में भी ஆரம்பத்துல கூடயும் உண்மையானவர், கடைசில கூடயும் உண்மையானவர், सत्य ही रहेगा। அப்படின்னா நடுவுல கூடயும் உண்மையானவர். இப்படி உண்மையானவர் அதான் இருப்பாங்க. असत्य का विनाश होता என்ன है। பொய் இருக்குமோ அதோடது விநாசம் ஆகும். असत्य है रावण சத்தியமா இருக்குது ராவணன், और सत्य பிறகு है சத்தியமானவர் बाप। அப்பா. एक बाप जो सत्य ஒரு है அப்பா யாரு உண்மையானவரா இருக்காங்க, वो ही सच्चे खंड स्थापन करने आया है। அவங்கதான் உண்மையான கண்டத்தை ஸ்தாபனை செய்யறதுக்காக வந்திருக்காங்க. तो अब तुमको सत्य का संग அவர் करना है। சொல்றாங்க இப்ப நீங்க என்ன செய்யணும்னா உண்மையானவர் யார் இருக்காங்களோ அவங்களோட சங்கத்தை செய்யணும். और कोई का संग வேற नहीं करना। யாரோட சங்கத்தை கூடயும் பண்ணக்கூடாது. अभी तुमको खुशी रहनी இப்போ चाहिए। உங்களுக்கு குஷி இருக்கணும். हम नरकवासी से स्वर्गवासी நம்ம बन रहे हैं। நரகவாசியில இருந்து ஸ்வர்கவாசிகளாக ஆயிட்டு இருக்கிறோம். क्या कहाँ के वासी थे? எங்க வசிக்க கூடியவங்களாக இருந்தோம், नरकवासी थे। நரகவாசியாக இருந்தோம். नर ने जो कुछ किया, நரன் ஏதெல்லாம் செஞ்சாங்களோ क्या என்ன किया? செஞ்சாங்க? नरक किया। நரகத்தை உருவாக்குனாங்க. चाहे कोई भी नर हो, போவல அவங்க எந்த நரம் வேணாலும் ஆயிருக்கலாம். मनुष्य मात्र ने भी जो कुछ किया, மனிதன் கூட ஏதெல்லாம் செஞ்சானோ उससे அது दुनिया மூலமாக உலகம் नीचे கீழே गिरी। விழுந்துருச்சு. मनुष्य மனிதன் मनु की औलाद को कहा जाता है। மனுவினோட குழந்தைக்கு சொல்லப்பட்டிருக்காங்க. मनु कहा जाता है मन को, மனுன்னு சொல்லி மனதுக்கு சொல்லப்பட்டிருக்குது. मन वाले को, மனது இருக்கக்கூடியவங்களுக்கு, जिसका मन चलता யாரோட है, மனது நடக்குது, चलायमान है। சஞ்சலமானதா இருக்கு. और हमारा பிறகு बाप நம்மளோட அப்பா अमन है या मन चलाने वाला அவங்க है? அம்மனா இருக்காங்களா இல்லன்னா மனதை யூஸ் பண்ணக்கூடியவரா? அப்படின்னா அவங்களோட மனது கான்ஸ்டன்டாக இருக்குதா, சஞ்சலமாக இருக்காம, இல்லன்னா சஞ்சலமாக இருக்குதா? वो तो अमन அவரு है। அம்மனா இருக்காரு. उसको कुछ सोचने करने की दरकार नहीं है। அவங்களுக்கு யோசிக்கிற அவசியம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. असोचता அவங்க है। இந்த சிந்தனைகள் என்ன செய்யறாங்களோ அதை விட தனிப்பட்டவரா இருக்காரு. तो ऐसा जो अमन बाप அவர் है, சொல்றாங்க இப்படி யாரு அம்மனா இருக்கிற அப்பா இருக்காங்க, वो अमन चैन की दुनिया அவங்க स्थापन करता அமன் है। சேன் அப்படின்னா இப்படிப்பட்ட சுகமான உலகத்தினோட ஸ்தாபனைய செய்யறாங்க. और मनुष्य मात्र जो दुनिया बनाते हैं, மனிதர்கள் ஏதெல்லாம் உலகத்தை உருவாக்குறாங்களோ वो नरक की அது दुनिया बनाते हैं। நரகத்தினோட உலகத்தை உருவாக்குறாங்க. तो अब हम नरक से स्वर्गवासी बन அதாவது रहे இப்ப हैं। நம்ம நரகத்திலிருந்து ஸ்வர்கவாசிகளாக ஆயிட்டு இருக்கிறோம். क्योंकि
सदैव स्वस्थिति में रहने वाला बाप अब हमको சதா मिल गया। ஸ்வஸ்திதியில இருக்கக்கூடிய அப்பா இப்போ நமக்கு கிடைச்சிட்டாங்க. सदाशिव कहा जाता है ना, சதாசிவம் சொல்லப்பட்டிருக்காங்க இல்லையா? तो वो सदैव स्वस्थिति में रहने அவங்க वाला है। சதா சுயத்தினோட ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவரா இருக்காங்க. पतित तन में आता பத்தித்த है சரீரத்துல வராங்க. तो भी அப்போவும் स्वस्थिति में रहता है। சுயத்தினோட ஸ்டேஜ்ல இருப்பாங்க. ऐसे அப்படி नहीं இல்ல कि पतित के संग में आ जाए, पतित दुनिया में आ जावे, பத்தித்தனோட சங்கம் இப்ப பத்தித்த உலகத்துக்கு வந்துட்டாங்க. तो पतित पने का संग लग அப்போ जावे பத்தித்த தன்மையினோட சங்கத்தினோட சாய ஏற்பட்டுடுறது. और नीचे गिर जावे। கீழே விழுந்துட்டாங்க, விழுந்து போயிடுறது. जैसे और मनुष्य धर्म पिता இப்படி है, மத்த மனித தர்ம பிதாக்கள் ये सब पतित दुनिया में இந்த आए பத்தித்த உலகத்துக்கு வந்தாங்க. और பிறகு सब எல்லாருமே पतित बन எல்லாருமே गए। பத்தித்தர்கள் ஆயிட்டாங்க. वो खुद भी पतित नहीं அவங்க बनता சுயம் கூடயும் பத்தித்த ஆகிறது இல்ல. और हम बच्चों को பிறகு भी குழந்தைகளான நமக்கு கூடயும் पतित नहीं बनने देता। பத்தித்தர்களாக ஆக விடுறது இல்ல, ஆக்குறதுக்கு விடுறது இல்ல. बाकी है पुरुषार्थ के आधार மற்றபடி पर என்னன்னா புருஷார்த்தத்தினோட ஆதாரப்படியா இருக்குது. जो बच्चे खुद का पुरुषार्थ करते எந்த हैं குழந்தைகள் சுயமினோட புருஷார்த்தத்தை செய்யறாங்க, वो स्वतः के पुरुषार्थ से पतित से அவங்க சுயம் தன்னோட புருஷார்த்தம் மூலமாக பத்தித்தர்ல இருந்து पावन बन जाते हैं। பாவனம் ஆயிடுறாங்க. और जो पुरुषार्थ नहीं பிறகு करते, யாரு புருஷார்த்தம் செய்யறது இல்லையோ, बाप की पढ़ाई में अलर्ट नहीं அப்பாவோட रहते, படிப்புல அலர்ட்டாக இருக்கிறது இல்ல, तो कुछ न कुछ कमी அப்போ रह जाती கொஞ்சம் நஞ்ச என்னன்னா குறைவு என்றது ஆயிடும்னு சொல்றாங்க. कमी रह जाती है। இப்போ குறைன்றது இருந்துடுச்சு, तो फिर धर्मराज के डंडे काने பிறகு पड़ते हैं। பாபா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா தர்மராஜனோட தண்டனைய எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. पावन तो जरूर बनना பாவனம் पड़ेगा। கண்டிப்பாக ஆக வேண்டியதாக இருக்கும். ऐसा कोई भी नहीं இப்படி रहेगा யாருமே இருக்கிறது இல்ல जो पावन न பாவனா बने। ஆகாம யாருமே இருக்கிறது இல்லன்னு சொல்றாங்க. 500-700 करोड़ मनुष्य आत्माओं में 500 से கோடி 700 கோடி மனித ஆத்மாக்கள்ல एक भी ऐसी नहीं बचेगी जो पावन बनकर पावन धाम में ஒரு மனிதன் கூட இப்படி இல்ல யாரு பாவனம் ஆகி பாவன உலகத்துக்கு न போகாம जाए। யாருமே இருக்கிறது இல்ல. तो बाप कहते हैं कि सत्य का संग அப்போ तारे அப்பா சொல்றாங்க உண்மையான சங்கம் என்ன இருக்குதோ அது என்ன செய்யும்னா கடந்து செல்ல அழிச்சிட்டு போகும். कुसंग பிறகு கெட்ட சங்கம் என்ன இருக்குதோ அது என்ன ஆயிடும், அது மூழ்க வச்சிடும். इस दुनिया இந்த में உலகத்துல सब का कुसंग है। எல்லாரோடது கூடயும் கெட்ட சங்கம் இருக்குது. सब எல்லாருமே धोखेबाज। ஏமாத்தக்கூடியவங்க இருக்காங்க. कोई का मन बुद्धि से संग नहीं कर யாரோட रहा है। சங்கம் கூடயும் மன புத்தி மூலமாக செய்யக்கூடாது. एक ही सत्य ஒருத்தர் है। தான் உண்மையானவர். उस सत्य बाप का संग करेंगे உண்மையான அப்பாவோட சங்கத்தை பண்ணீங்கன்னா तो जरूर पार जाएंगे। கண்டிப்பாக கடந்து போயிடுவீங்க. अभी खुशी रहनी खुशी चाहिए। இருக்கணும். हम राजाई में जा रहे நம்ம हैं। ராஜாய்க்கு போயிட்டு இருக்கிறோம். रावण ராவணன் 5 विकारों को रावण कहा जाता है। விகாரங்களுக்கு ராவணன் சொல்லப்பட்டிருக்குது. रावण का बाप ராவணனோட அப்பா
गधा गधा दिखाया गया है। கழுதைய காமிச்சிருக்காங்க. तो रावण क्या அப்போ देता है? ராவணன் என்ன கொடுக்கறான்? गधाई गधाई देता என்ன है। பண்றான்னா அந்த கழுதை தன்மைய கொடுக்கறான். और बाप பிறகு क्या அப்பா देते हैं? என்ன கொடுக்கறாங்க? राजा ही देते ராஜாங்கத்தை கொடுக்கறாங்க. हैं। गधे को वजन ढोना இப்ப पड़ता யாரு है। கழுதையோ அவங்களுக்கு அதுக்கு என்ன செய்ய வேண்டியதுன்னா இந்த வெயிட்ட தூக்க வேண்டியதாக இருக்கும். राजा वजन ढोते हैं क्या? ராஜாக்கள் என்ன வெயிட்ட தூக்குறாங்களா என்ன? सारा वजन कौन ढोता அந்த है? பாரத்தை யாரு தூக்குறாங்க? प्रजा ढोती है। பிரஜைகள் தூக்குறாங்க. अभी तो देखो दुनिया में राजा ही இப்ப है ही பாருங்க नहीं। உலகத்துல ராஜாங்கம் இல்லவே இல்ல. क्यों नहीं है இல்ல राजा? ராஜாங்கம். क्योंकि अभी इस दुनिया में இப்போ இந்த உலகத்துல रावण का पूरा राज्य हो चुका है। ராவணனோடது முழுமையாக ராஜ்யம் ஆயிடுச்சு. 100-150 वर्ष पहले 100 வருஷம் 200 வருஷங்களுக்கு முன்னாடி फिर भी राजाओं का राज्य ஆனாலும் था। என்னன்னா ராஜாக்களோட ராஜா என்றது இருந்ததுன்னு சொல்றாங்க. अभी तो सारी दुनिया पर प्रजा के ऊपर प्रजा का राज्य। இப்போ பாபா என்ன சொல்றாங்கன்னா முழு உலகத்துல பிரஜா மேல பிரஜாக்களோட ராஜ்யம்னு சொல்றாங்க. राजा ही जैसे चक्र हो गई। ராஜாங்கம் என்னன்னா அது எப்படின்னா முழுமையா கம்ப்ளீட் ஆயிடுச்சு, முடிஞ்சு போயிடுச்சு. तो रावण का राज्य होता அப்போ है ராவணனோட ராஜ்யம் எப்போ ஆகுமோ तो राजा ही खलास அப்போ हो जाता ராஜாங்கம் முடிஞ்சு போயிடுதுன்னு சொல்றாங்க. है। राम का राज्य होता ராமனோட है ராஜ்யம் எப்போ ஏற்படுதோ तो दुनिया में राजाओं का राज्य चलता है। அப்போ ராஜாக்களோட ராஜ்யம் என்றது நடக்குது. अभी देखो माया कितना இப்போ अपोजिशन करती பாருங்க है। மாயா எந்த அளவுக்கு ஆப்போசிஷன் செய்யுது. तुम कहते हो बाप आया நீங்க हुआ है சொல்றீங்க அப்பா வந்திருக்காங்க. और माया कहती है नहीं மாயா என்ன சொல்லுதுன்னா இல்ல ये हो नहीं ஆக सकता। முடியாதுன்னு சொல்றாங்க. तो माया कितना அதாவது अपोजिशन பாபா करती है। சொல்றாங்க மாயா எந்த அளவுக்கு ஆப்போசிஷன் செய்யுது. तुम्हारी खुशी भी உங்களோட குஷி கூடயும் स्थायी रहने அது नहीं देती। நிலைக்கிறதுக்கு விடுறது இல்லைன்னு சொல்றாங்க. तुम बार बार निश्चय करते हो कि बाप நீங்க आया हुआ அடிக்கடி है நிச்சயத்தை பண்ணிக்கிறீங்க அப்பா வந்திருக்காங்க. और माया हमारी பிறகு खुशी மாயா நம்மளோட குஷிய को उड़ाई देती है। பறக்க வச்சிடுது. भक्ति मार्ग में ये मंदिर आदि बनते பக்தி हैं மார்க்கத்துல இந்த கோயில் எல்லாமே உருவாகுது. तो इन मंदिरों आदि के बनाने में कितना खर्चा அப்போ करते हैं। இந்த கோயில் எல்லாம் உருவாக்குறதுல எவ்வளவு செலவு செய்யறாங்க. और यहाँ பிறகு तो இங்க यहाँ तो बाप कहते இங்க हैं அப்பா சொல்றாங்க तुम अपने घर गृहस्थ நீங்க में रहो உங்களோட வீடு வாசல்ல இருங்க. और 4 चित्र लगा दो गीता पाठशाला 4 खुल गई। சித்திரங்களை போட்டுடுங்க. அப்போ கீதா பாठशाला ஓபன் ஆயிடுச்சு. छोटा कमरा ரூம் हो இருக்கணும். तो उसी में गीता அப்போ पाठशाला चलो। அதுலயே கீதா பாठशालाவை நடத்துங்க. कोई खर्चा वर्चा எந்த करने की விதமான दरकार செலவெல்லாம் செய்யற அவசியம் இல்ல. नहीं है। जब भक्ति मार्ग की शूटिंग होती है இப்போ तो क्या பக்தி होता है மார்க்கத்தினோட ஷூட்டிங் ஆகுதோ அப்போ என்ன ஆகுது? तो देवियों के पिछाड़ी தேவதைகளுக்கு பின்னாடி कितना எந்த खर्चा அளவுக்கு करते हैं। செலவு செய்யறாங்க. அப்போ तो देखो பாருங்க शास्त्रों में कितने बड़े बड़े சாஸ்திரத்துல गपोड़े எவ்வளவு किए। பெரிய பெரிய
வீணான பேச்சுகளை உருவாக்கி இருக்காங்க. लिख दिया इतने इतने हजार वर्षों की ये पुरानी चीज है. இவ்வளவு ஆயிரக்கணக்கு 1000 வருஷங்களினோட அது விட பழைய பொருள்களா இருக்குது. बाप कहते हैं कि 5000 वर्ष से पुरानी चीज तो दुनिया में कोई होती ही नहीं. பழைய பொருள்கள் எதுவுமே உலகத்துல இல்ல. वो तो लाखों वर्ष पुरानी चीज कह देते हैं. கணக்குல அதை விட பழைய பொருள்கள்னு சொல்லிட்டாங்க. तुम भी पहले कितने मुझे हुए थे. முன்னாடி எவ்வளோ குழம்பி போயிருந்தீங்க. तुमको ये अभी बाप समझदार बना रहे हैं. இப்போ அப்பா புத்திசாலியாக ஆக்கிட்டு இருக்காங்க. बाप जानते हैं कि बच्चे தெரியும் குழந்தைகள் भक्ति करके बहुत थके हुए. ரொம்ப கலத்து போயிருக்கீங்க. इन बच्चों की थकान दूर करने के लिए इनके हाथ पांव दबाने चाहिए. குழந்தைகளோட கலப்படம் இல்ல, இந்த கலத்து போயிருக்காங்களா, டயர்டா இருக்காங்க இல்லையா, இதுக்காக இவங்களோட கையை கால அமைக்கணும். मैं थोड़ा ही थकता हूँ. கலத்து போயிடுறேன்னா जो कि हमारे हाथ पांव दबाओ. கால அமைக்கிறதுக்காக. அரே अरे இது யார் ये कौन बोला? சொன்னாங்க? शिव बाप बोले मैं थोड़ा ही थकता हूँ. அப்பா சொல்றாங்க நான் என்ன கலத்து போயிடுறேன்னா என்னன்னு கேக்குறாங்க. क्यों? मेरे तो हाथ पांव எனக்கு है ही கை नहीं. காலு இல்லவே இல்ல. फिर मंदिर में जो शिवलिंग स्थापन किया हुआ है, கோயில்ல என்ன சிவலிங்கம் ஸ்தாபனை ஆயிருக்குது. वहाँ शिवलिंग சிவலிங்கம் जो बनाते हैं உருவாக்குறாங்களோ उसको यूं यूं करके दबाते हैं அது चारों என்ன तरफ. செய்யறாங்கன்னா இப்படி என்ன செய்யறாங்கன்னா அத பிரஸ் பண்றாங்க இல்லையா, அமுக்குறாங்க இல்லையா. वो काहे के लिए दबाते हैं? இதுக்காக அமுக்குறாங்க. रावण 5 विकारों को रावण कहा जाता है. ராவணன் அப்படி என்ன 5 விகாரங்களுக்கு ராவணன் சொல்லப்படுகிறது. रावण का बाप ராவணனோட தன் அப்பா गधा दिखाया गया है. கழுதைய காமிக்கப்பட்டிருக்குது. तो रावण क्या देता है? அப்போ ராவணன் என்ன கொடுக்கறான்? गधा ही देता है. அந்த கழுதையினோட சொத்தை கொடுக்கறான். और बाप क्या देते हैं? பிறகு அப்பா என்ன கொடுக்கறாங்க? राजा ही देते हैं. ராஜாங்கத்தை கொடுக்கறாங்க. गधे को वजन ढोना पड़ता है. இந்த கழுதைக்கு இந்த வெயிட்ட தூக்க வேண்டியதாக இருக்கும். राजाएं वजन ढोते हैं क्या? ராஜாக்கள் வெயிட்ட தூக்குறாங்களா? सारा वजन कौन ढोता है? அந்த முழு வெயிட்ட யார் தூக்குறாங்க? பாரத்தை யார் தூக்குறாங்க? प्रजा ढोती है. பிரஜைகள் தூக்குறாங்க. अभी तो देखो दुनिया में राजाई है ही नहीं. क्यों नहीं है राजाई? இப்ப பாருங்க உலகத்துல ராஜாங்கம் இல்லவே இல்ல. ஏன் இல்ல ராஜாங்கம்? क्योंकि अभी इस दुनिया में ஏன்னா இப்போ இந்த உலகத்துல रावण का पूरा राज्य हो चुका है. ராவணனோட முழுமையான ராஜ்யம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. 100-150 वर्ष पहले 100-150 வருஷங்களுக்கு முன்னாடி फिर भी राजाओं का राज्य था. அப்படி பார்த்தோம்னா ராஜாக்களோட ராஜாங்கம் இருந்தது. अभी तो सारी दुनिया पर प्रजा के ऊपर ஆனா இப்போ முழு உலகத்துல பிரஜா மேல प्रजा का राज्य. பிரஜைகளினோட ராஜ்யம்னு சொல்றாங்க. राजाई जैसे चट हो गई. ராஜாங்கம் எப்படின்னா அது கம்ப்ளீட்டா லாஸ் ஆயிடுற போல ஆயிருக்கிற போல இருக்குது. तो रावण का राज्य होता है அப்போ ராவண ராஜ்யம் எப்போ இருக்குமோ तो राजाई खलास हो जाती है. அப்போ ராஜாங்கம் முடிஞ்சு போயிடுதுன்னு சொல்றாங்க.
राम का राज्य होता है ராமனோட ராஜ்யம் எப்போ இருக்குமோ तो दुनिया में அப்போ உலகத்துல राजाओं का राज्य चलता है। ராஜாக்களோட ராஜ்யம் நடக்குது। अभी देखो माया कितना अपोजिशन करती है। இப்போ பாருங்க மாயா எந்த அளவுக்கு எதிர்க்குது। तुम कहते हो बाप आया हुआ है, நீங்க என்ன சொல்றீங்கன்னா அப்பா வந்திருக்காரு। और माया कहती है பிறகு மாயா சொல்லுது नहीं, இல்ல ये हो नहीं सकता। இது ஆகவே முடியாது। तो माया कितना अपोजिशन करती है। அப்போ மாயா எந்த அளவுக்கு ஆப்போசிஷன் செய்து। तुम्हारी खुशी भी स्थायी रहने नहीं देती। பாபா சொல்றாங்க உங்களோட குஷி கூடயும் அது எப்படின்னா பர்மனெண்டாக இருக்க விடுறதில்ல। तुम बार बार निश्चय करते हो कि बाप आया हुआ है, நீங்க அடிக்கடி நிச்சயத்தை பண்ணிக்கிறீங்க அப்பா வந்திருக்காங்க। और माया हमारी खुशी को பிறகு மாயா நம்மளோட குஷிய उड़ाई देती है। பறக்க வச்சிடுது। भक्ति मार्ग में ये मंदिर आदि बनते हैं, பக்தி மார்க்கத்துல இந்த கோயில் எல்லாம் உருவாகுது। तो इन मंदिरों आदि के बनाने में कितना खर्चा करते हैं। அப்போ இந்த கோயில் எல்லாம் கட்டுறதுல எவ்வளவு செலவு செய்யறாங்க। और यहाँ तो பிறகு இங்க यहाँ तो बाप कहते हैं तुम अपने घर गृहस्थ में रहो, இங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா உங்களோட இல்லர் மார்க்கத்துல இருங்க। और 4 चित्र लगा दो, गीता पाठशाला खुल गई। 4 சித்திரங்களை போட்டுடுங்க, கீதா பாட்சாலா ஓபன் ஆயிடுச்சு। छोटा कमरा हो சின்ன ரூம் இருக்கணும், तो उसी में गीता पाठशाला चलाओ। சின்ன ரூம் இருக்குதுன்னா அதுலயே கீதா பாட்சாலாவை நடத்துங்க। कोई खर्चा वर्चा करने की दरकार எந்த விதமான செலவெல்லாம் செய்யற அவசியம் नहीं है। இல்லன்னு சொல்றாங்க। जब भक्ति मार्ग की शूटिंग होती है तो क्या होता है, எப்போ பக்தி மார்க்கத்தினோட ஷூட்டிங் ஆகுதோ அப்போ என்ன ஆகுது, तो देवियों के पिछाड़ी அப்போ தேவிகளுக்கு பின்னாடி कितना खर्चा करते हैं। எந்த அளவுக்கு செலவு செய்யறாங்க। तो देखो அப்போ பாருங்க शास्त्रों में कितने बड़े बड़े गपोड़े किए, சாஸ்திரங்கள்ல எந்த அளவுக்கு பெரிய பெரிய வீணான பேச்சுகளை பேசியிருக்காங்க। लिख दिया है इतने इतने हजार वर्षों की ये पुरानी चीज है। எழுதியிருக்காங்க இந்த அளவுக்கு ஆயிரக்கணக்கு ஆயிரம் வருஷங்களினோட பழைய பொருள்களா இருக்குது। बाप कहते हैं அப்பா कि சொல்றாங்க 5000 वर्ष से पुरानी चीज तो दुनिया में कोई होती ही नहीं। 5000 வருஷத்துக்குன்னா பழைய பொருள் வேற எதுவுமே இருக்கிறது இல்லன்னு சொல்றாங்க। वो तो लाखों वर्ष पुरानी चीज कह देते हैं। அவங்க லட்ச வருஷங்களினோட பழைய பொருள்கள்னு சொல்லி சொல்றாங்க। तुम भी पहले कितने मुझे हुए थे। நீங்க கூடயும் முன்னாடி எந்த அளவுக்கு குழம்பி போயிருந்தீங்க। तुमको ये अभी बाप समझदार बनाए रहे हैं। உங்களதான் இப்போ அப்பா புத்திசாலியாக ஆக்கிட்டு இருக்காங்க। बाप जानते हैं कि बच्चे भक्ति करके बहुत थके हुए हैं। குழந்தைகளுக்கு அப்பாக்கு என்னன்னா இந்த விஷயம் தெரியும், குழந்தைகள் பக்திய பண்ணி ரொம்ப கலத்து போயிருக்கீங்க। इन बच्चों की थकान दूर करने के लिए इनके हाथ पांव दबाने चाहिए। இந்த குழந்தைகளினோட அந்த ஒரு டயர்ட்னஸ தூரம் பண்றதுக்காக இவங்களோட கையை கால அமக்கணும்। मैं थोड़ा ही थकता हूँ, நான் என்ன கலத்து போயிடுறேன்னா जो कि हमारे हाथ पांव दबाओ। எனக்கு என்னோட கை கால் எல்லாமே அமக்கிறதுக்காக நான் என்ன கலத்து போயிடுறேன்னா என்ன। अरे ये कौन बोला? அரே இந்த விஷயத்தை யார் சொன்னாங்க? शिव बाप बोले मैं थोड़ा ही थकता हूँ। शिव बाप சொன்னாங்க நான் என்ன கலத்து போகிறேனா? क्यों? ஏன்?
मेरे तो हाथ पांव है ही नहीं। எனக்கு கை காலு இல்லவே இல்ல. फिर मंदिर में जो शिवलिंग स्थापन किया हुआ है, பிறகு கோயில்கள்ல சிவலிங்கத்தை என்ன ஸ்தாபனை பண்ணிருக்காங்க. वहाँ शिवलिंग जो बनाते हैं அங்க சிவலிங்கத்தை என்ன உருவாக்குறாங்களோ उसको यूं यूं करके दबाते हैं चारों तरफ। அது எப்படி என்ன இப்படி இப்படின்னு சொல்லி இப்படி இப்படி என்ன செய்யறாங்கன்னா அத அமுக்குறாங்க. वो काहे के लिए दबाते हैं? அது ஏன் அமுக்குறாங்க? है? वो शिवलिंग है साकार की यादगार, அந்த சிவலிங்கம் இருக்குது சாக்காரோட நினைவார்த்தம். और उसमें बिंदु है பிறகு அதுல பிந்துவா இருக்குது निराकार की यादगार। நிராகாரனோட நினைவார்த்தம். तो साकार को दबाते हैं, அப்போ சாக்காருக்கு அமுக்குறாங்க. साकार थकता है, சாக்காரன் கலத்து போகுறாங்க. निराकार तो थकता नहीं। நிராகாரன் கலத்து போகிறது இல்ல. तुम बच्चे भी निराकारी आत्मा बन जाएंगे குழந்தைகளான நீங்க கூடயும் நிராகாரி ஆத்மாக்கள் तो ஆயிட்டீங்கன்னா तुमको भी थकान அப்போ உங்களுக்கு கூடயும் नहीं होगी। டயர்ட்னஸ் என்றது ஆகாதுன்னு சொல்றாங்க. इसलिए बाप कहते हैं அதனாலதான் அப்பா சொல்றாங்க आबू रोड से माउंट आबू तक बाप की याद में चले जाओ। ஆபு ரோட்ல இருந்து மவுண்ட் ஆபு வரைக்கும் அப்பாவோட நினைவுலயே போங்க. அப்படின்னா வாக்கிங் பண்ணி போங்க. तो थकान नहीं होगी। ஆனாலும் கலத்து போக மாட்டீங்க. द्रौपदी के भी कहते हैं पांव दबाते थे। திரௌபதிக்காக கூடயும் சொல்றாங்க காலை அமக்கிட்டு இருந்தாங்க. तुम अपने पदमा पदम भाग्य की अंदर ही अंदर सराहना करो। பாபா சொல்றாங்க உங்களோட பத்மா பதம் அப்படின்னா கோடி கோடி கணக்குல இந்த பாக்கியம் என்ன இருக்குதோ இத பற்றி நீங்க இதோட மகிமைய பாடிக்கோங்க உள்ளுக்குள்ளேயே. बाप कहते हैं कि तुम अपने 84 जन्मों को नहीं जानते हो। அப்பா சொல்றாங்க நீங்க உங்களோட 84 ஜென்மங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது. मैं ही आकर के तुम्हें बताता हूँ। நான் தான் வந்து உங்களுக்கு சொல்றேன். मुरली में बताया मैं बताता हूँ, முரளில சொல்லிருக்காங்க நான் சொல்றேன். और अव्यक्तवाणी में बोला பிறகு அவ்யக்த வாணில சொல்லிருக்காங்க बाप दादा बोर्ड पर பாப் தாதா போர்டு மேல या कागज पर लिख कर नहीं बतावेंगे இல்லன்னா இந்த பேப்பர் மேல எழுதி சொல்லுறது இல்ல कि तुम्हारा क्या पार्ट है। உங்களோட பாட்டு என்ன இருக்குதுன்னு. तो दो बातें हो गई। பாபா சொல்றாங்க இது ரெண்டு விஷயங்கள் ஆயிடுச்சு. मुरली कहती है முரளி சொல்லுது कि मैं तुम्हारे जन्मों को जानता हूँ तो बताता हूँ। நான் உங்களோட ஜென்மங்களை பற்றி எனக்கு தெரியும் அதனாலதான் நான் சொல்றேன். भक्ति मार्ग में गीता भी कहती है हे अर्जुन तू अपने जन्मों को नहीं जानता। பக்தி மார்க்கத்துல கீதாவும் சொல்லுது ஹே அர்ஜுன் நீ உன்னோட ஜென்மங்களை பற்றி உனக்கு தெரியாது, मैं तेरे को बताता हूँ। நான் உனக்கு சொல்றேன். और अव्यक्तवाणी कहती है பிறகு அவ்யக்தவாணி சொல்லுது कि बाप दादा பாப் தாதா तुम बच्चों के पार्ट को नहीं बतावेंगे। குழந்தைகளான உங்களோட பாட்டை பற்றி சொல்லுறது இல்ல, बोर्ड पर या कागज पर लिख कर नहीं बतावेंगे। போர்டு மேல இல்லன்னா பேப்பர் மேல எழுதி சொல்லுறது இல்ல, अपनी चलन से अपने चेहरे से தன்னோட நடத்த மூலமாக பிறகு முக மூலமாக நடத்த மூலமாக अपने कर्तव्य से दृष्टि से தன்னோட கடமை மூலமாக திருஷ்டி மூலமாக वृत्ति से वाइब्रेशन से உள்ளுணர்வுகள் மூலமாக तुम स्वतः ही अपने पार्ट को प्रत्यक्ष करेंगे। நீங்க தானாவே உங்களோட பாட்டை சுயமே என்ன செய்வீங்கன்னா பிரத்யக்ஷம் பண்ணிப்பீங்க. तो दो बातें कैसे? பாபா கேக்குறாங்க ரெண்டு விஷயங்கள் எப்படி? मुरली में तो बोला है
முரளில இந்த விஷயத்த சொல்லிருக்காங்க. कि माँ की बात भी माननी चाहिए, அம்மாவோட பேச்ச கூடயும் கேட்கணும், ஏத்துக்கணும். ब्रह्मा के द्वारा जो वाणी बोली गई वो बाप ने बोली, शिव बाप ने. பிரம்மா மூலமாக என்ன வாணி வாசிக்கப்பட்டதோ அது சிவ் பாப் சொன்னாங்க. और गुलजार दादी के तन से जो वाणी बोली गई பிறகு குல்ஜார் தாதியினோட சரீரம் மூலமாக என்ன வாணிய சொல்லப்பட்டதோ वो माँ ने बोली. அது அம்மா சொன்னாங்க. तो माँ और बाप की बातों में अंतर है क्या? அதாவது பாபா கேக்குறாங்க, அம்மா பிறகு அப்பாவினோட பேச்சுகள்ல ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? हाँ? अंतर तो हुआ. வித்தியாசம் ஆச்சு இல்லையா? अंतर नहीं है. வித்தியாசம் இல்ல. इसलिए अंतर नहीं है ஏன் வித்தியாசம் இல்லைன்னா कि बाप तो सिर्फ जैसे बीज गणित में मुहावरा होता है, फार्मूला होता है. எப்படி இந்த ஆல்ஜிப்ரால ஃபார்முலாஸ் இருக்குமோ फार्मूला बताते जाते हैं और रिजल्ट निकलता चला जाता है. எப்படின்னா ஃபார்முலாஸ சொல்லிட்டே போகுவாங்க, பிறகு ரிசல்ட்ன்றது அது அவுட் ஆயிட்டே வரும், வெளிப்பட்டுட்டே வரும். ऐसे ही बाप ने फार्मूले बता दिए. அதே மாதிரி தான் அப்பா ஃபார்முலாஸ சொல்லிட்டாங்க. ऐसे करोगे तो ऐसा होगा, ऐसे करोगे तो ऐसा जन्म होगा, वैसे करोगे तो वैसा जन्म होगा. இப்படி பண்ணீங்கன்னா இப்படி ஆகும், இப்படி பண்ணுவீங்கன்னா இப்படி ஜென்மம் ஆகும், அப்படி செஞ்சீங்கன்னா அப்படிப்பட்ட ஜென்மம் கிடைக்கும். ऐसे से ऐसी प्राप्ति होगी, वैसा करने से वैसी प्राप्ति होगी. இப்படி செஞ்சீங்கன்னா இப்படிப்பட்ட பிராப்தி கிடைக்கும், அப்படி செஞ்சீங்கன்னா அப்படிப்பட்ட பிராப்தி கிடைக்கும். किनके कम जन्म मिलेंगे, किनके जास्ती जन्म होंगे. யாருக்கு குறைஞ்ச ஜென்மம் கிடைக்கும், யாருக்கு அதிக ஜென்மம் கிடைக்கும், वो हिसाब तुम लगा सकते हो. அந்த ஒரு கணக்கை நீங்க போடலான்னு சொல்லி சொல்றாங்க. तो बाप दादा को बताने की जरूरत पड़ती है क्या? அதாவது பாப்தாதாக்கு கேக்குற அவசியம் இருக்குமா? 500-700 करोड़ के पार्ट बाप दादा बतावेंगे क्या? 500 கோடி 700 கோடியினோட பாட்டு பாப்தாதா சொல்வாங்களா? नहीं. இல்ல. हर एक को अपनी अपनी क्वालिटी का ஒவ்வொருத்தருக்கு கூடயும் அவங்க அவங்களோட குவாலிட்டிஸ பற்றி स्वतः ही पता पड़ जाएगा. அது ஸ்வத்தஹ தானாவே அது தெரிஞ்சிடும்னு சொல்றாங்க. तो मैं ही बताता हूँ का मतलब क्या हुआ? அதாவது நான் தான் சொல்றேன்னா அதுக்கு அர்த்தம் என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. कि मैं ज्ञान का फार्मूला बता देता हूँ. என்னன்னா நானு ஞானத்தினோட ஃபார்முலாஸ சொல்லிடுறேன். कर्म, अकर्म और विकर्म की गुह्य गति बता देता हूँ. இப்போ கர்ம அகர்ம விகர்மத்தினோட ஆழமான அந்த விஷயங்களை சொல்லிடுறேன். उस गति के आधार पर तुम अपने जन्मों को அந்த கத்தியினோட ஆதாரப்படி நீங்க உங்களோட ஜென்மங்களை जान सकते हो. அத நீங்க தெரிஞ்சுக்கலாம். बाप से हम अपना राज्य भाग ले रहे हैं. அப்பாயிடமிருந்து நாம நம்மளோட ராஜ்ய பாக்கியத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். विश्व में भारत का राज्य था. உலகத்துல பாரதினோட ராஜ்யம் இருந்தது. अभी देवताओं का राज्य नहीं है. இப்போ தேவதைகளோட ராஜ்யம் இல்லன்னு சொல்றாங்க. अभी वो देवताएं धर्म भ्रष्ट कर्म भ्रष्ट हो गए. இப்போ அந்த தேவதைகள் தர்ம பிரஷ்ட் அப்படின்னா தர்ம தாழ்ந்ததாயிடுத்து, பிறகு செயல்கள் கூடயும் தாழ்ந்ததாயிடுச்சு. अब हम फिर से देवी देवता बन रहे हैं. இப்ப நம்ம மறுபடியும் தேவி தேவதைகள் ஆயிட்டு இருக்கிறோம். तो खुशी होनी चाहिए ना. அப்போ குஷி ஆகணும் இல்லையா? बाप टीचर गुरु की याद क्यों नहीं होनी चाहिए? அப்பா டீச்சர் குருவினோட நினைவு ஏன் இருக்க கூடாது? परंतु माया इतनी जबरदस्त है. ஆனா மாயா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னா कि बाप की भी याद भुलाई देती. அப்பாவோட நினைவு கூடயும் மறக்க வச்சிடுது. टीचर जो इतनी पढ़ाई पढ़ाते हैं டீச்சர் யார் இந்த அளவுக்கு படிப்பை சொல்லி கொடுக்கறாங்க उनकी भी याद भुलाई देती.
அவங்களோட நினைவு கூடயும் மறைச்சிடுது, और गुरु की भी याद भुलाई देती। மறக்க வச்சிடுது. பிறகு குருவினோட நினைவு கூடயும் மறக்க வச்சிடுது. दिलवाला मंदिर तो देखो, பாபா சொல்றாங்க, தில்வாடா கோயில் இருக்கு இல்லையா, அத பாருங்க. इस मंदिर में तुम्हारा ही यादगार है। இந்த கோயில்ல உங்களோட நினைவார்த்தம் தான் இருக்குது. वंडर है ना। இது ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? कि अभी हम तो चैतन्य है, என்னன்னா இப்போ நாம சைத்தன்யமாக இருக்கிறோம். और वो जड़ मूर्तियों का मंदिर बना हुआ है। பிறகு அது ஜட மூர்த்திகளினோட கோயில்கள் உருவாகி இருக்குது. दिलवाड़ा मंदिर में कोठरियों में बैठी हुई वो जड़ मूर्तियां क्या कर रही हैं? பாபா சொல்றாங்க, தில்வாடா கோயில்ல அந்த ஒரு இதுல உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த சின்ன ரூம் போல இருக்கும் இல்லையா, அதுல உட்கார்ந்து இருக்கக்கூடிய तपस्या कर रही है। அவங்க ஜட மூர்த்தி, அந்த ஒரு மூர்த்திகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தபஸ்யா பண்ணிட்டு இருக்குது. तो हमारा यादगार है, அதாவது கேக்குறாங்க, இது நம்மளோட நினைவார்த்தமா இருக்குதா? तो हमारी मान्यता क्यों नहीं है? அப்போ பாபா கேட்டுட்டு இருக்காங்க, நமக்கு ஏன் मान्यता तो छोड़ो, हमारी बात भी कोई सुनने के लिए तैयार नहीं। நமக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல? முக்கியத்துவம் விட்டுடுங்க, நம்மளோட பேச்ச கூட யாரு கேக்குறதுக்கு தயார் இல்ல. इसका क्या कारण? இதுக்கு காரணம் என்ன? अरे अभी तो बताया, दिलवाड़ा मंदिर तुम्हारा यादगार है। இப்பதானே சொன்னாங்க, தில்வாடா கோயில் உங்களோட நினைவார்த்தமா இருக்குது. वो यादगार माउंट आबू में ही क्यों बना हुआ है? அந்த ஒரு நினைவார்த்தம் மவுண்ட் ஆபுல தான் ஏன் உருவாகி இருக்குது? दिलवाड़ा मंदिर में जो कोठरियों में तपस्या कर रहे हैं, वो यादगार माउंट आबू में ही क्यों बना हुआ? कोई दूसरे शहर में क्यों नहीं बना हुआ है? தில்வாடா கோயில்ல இந்த தபஸ்யனோட மூர்த்தி என்ன காமிச்சிருக்காங்களோ, அந்த ஒரு ரூம்ஸ் என்ன இருக்குதோ அந்த மூர்த்திகள், அத தில்வாடா கோயிலையே காமிச்சிருக்காங்க, வேற இடத்துலயே காமிக்கல. है? अरे वो कि दिमाग में नहीं आता? யாரோட புத்தியில கூடயும் வர்றது இல்லையே. हाँ, कि अंत में हम तपस्या वहीं करते हैं, तो अंतिम स्टेज में அங்கதான் தபஸ்யா பண்றாங்க. பிறகு பாபா சொல்றாங்க, லாஸ்ட் ஸ்டேஜ்ல हम परम धाम को इस सृष्टि पर उतार लेते हैं। நாங்க பரந்தாமத்தை இந்த சிருஷ்டிக்கு கடைசிக்கு என்ன செய்வோம்னா இறக்கிடுவோம். यादगार वो दिलवाड़ा मंदिर बनता है। அதோட நினைவார்த்தம் என்ன ஆகுதுன்னா தில்வாடா கோயில் உருவாகுது. तब हम चैतन्य होंगे। அப்ப நம்ம சைத்தன்யம் ஆகி இருப்போம். चैतन्य में हमारा यादगार प्रैक्टिकल हो जाएगा। சைத்தன்யத்துல நம்மளோட யாத்கார் என்ன ஆயிடும்னா அது பிராக்டிக்கல் ஆயிடும். अभी तुमको पता पड़ा है कि हमारी ही अंतिम अवस्था का वो यादगार है। இப்போ நமக்கு தெரியும், இது நம்மளோட கடைசி நேரத்தினோட நினைவார்த்தம் தான் இருக்குது. तो क्या करना चाहिए? அப்போ என்ன செய்யணும்? अंतिम अवस्था का यादगार है तो क्या करना चाहिए? கடைசி நேரத்தினோட நினைவார்த்தம் என்ன செய்யணும்? அப்போ है? अरे है? அரே अरे इस दुनिया से बोरिया बिस्तर समेटना चाहिए। அரே என்ன செய்யணும்னா இந்த உலகத்துல என்ன செய்யணும்னா
எல்லாமே ஏற்கட்டணும்னு சொல்றாங்க, எல்லாமே கிளியர் பண்ணிக்கணும். जहाँ हमारा अंत में यादगार बना हुआ है उस स्टेज को पाने के लिए पुरुषार्थ करना चाहिए. என்ன செய்யணும்னா பாபா சொல்றாங்க, நம்மளோட நினைவார்த்தம் என்ன இருக்குதோ அதை அடையிறதுக்காக புருஷார்த்தத்தை செய்யணும். तुमको भी अभी मंदिर देख करके बहुत खुशी होती है. உங்களுக்கு கூடயும் இப்போ கோயில பார்த்து ரொம்ப குஷி ஆகுதுன்னு சொல்றாங்க. लेकिन वो मंदिर जब देखते हो तब खुशी होती है ஆனா அந்த கோயில எப்போ பாக்குறீங்களோ அப்போ குஷி ஆகுதா, कि वो खुशी सदाकाल रहती है. இல்லன்னா அந்த குஷி சதா காலம் இருக்குதா? देखते हो तो खुशी होती है कि हमारा यादगार है. எப்போ பாக்குறீங்களோ அப்போ குஷி ஆகுது, என்னன்னா இது நம்மளோட நினைவார்த்தமா இருக்குதுன்னு. फिर बाहर की दुनिया में चले जाते हो तो संग का रंग लग जाता है. எப்போ வெளி உலகத்துக்கு போகிறீங்களோ அப்போ சாங்கத்தினோட சாயம் என்றது ஏற்பட்டுடுது. और खुशी उड़ जाती है. பிறகு குஷி பறந்து போயிடுது. तो क्या इशारा दिया அப்போ என்ன குறிப்பிட்டு சொன்னாங்க? है? संग तारे कुसंग बोरे. பாபா சொல்றாங்க, நல்ல தொடர்பு பண்றதுனால மேல ஏறுவோம், கெட்ட தொடர்பு பண்றதுனால கீழே வீழ்வோம்னு சொல்லி சொல்றாங்க. अनुभव करना चाहिए. இந்த அனுபவத்தை செய்யணும். अपना पोता में लिखना चाहिए தன்னோட போத்தா மேல எழுதணும்னு சொல்றாங்க. कि कहीं हम गिरती कला में तो नहीं जा रहे हैं. நாம எங்க விழும் கலைக்கு ஒண்ணு போகலையா? हमारी चढ़ती कला हो रही है या गिरती कला हो रही है? நம்மளோட ஏறும் கலை ஆயிட்டு இருக்குதா இல்லன்னா விழும் கலை நடந்துட்டு இருக்குதா? तमो प्रधान से सतो प्रधान बन रहे हैं தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானம் ஆயிட்டு இருக்குமா, या सतो प्रधान से तमो प्रधान बनते जा रहे हैं? இல்லன்னா சத்தோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானம் ஆயிட்டு இருக்குமா? पोता में निकालना चाहिए ना. அந்த தவறுகளினோட கணக்கு வணக்க பாத்துக்கணும் இல்லையா, அக்கவுண்ட்ஸ பாக்கணும் இல்லையா? बाप कहते हैं बच्चों को आपस में बहुत प्रेम से रहना चाहिए. அப்பா சொல்றாங்க, குழந்தைகளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள அப்படின்னா தனக்குள்ள ரொம்ப அன்பாக இருக்கணும் चाहिए चाहिए चाहिए. இருக்கணும் இருக்கணும் இருக்கணும். लेकिन प्रेम घटता जाता है आपस में ஆனா அன்பு என்றது குறைஞ்சிட்டே போகுதா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு நடுவுல, या प्रेम बढ़ता जाता है? இல்லன்னா அன்பு அதிகரிச்சுக்கிட்டே போகுதா? क्यों घटता जाता है? ஏ குறைஞ்சிட்டே வருது? प्योरिटी बढ़ेगी तो यूनिटी बढ़ेगी. பாபா சொல்றாங்க, பியூரிட்டி எப்போ அதிகமாகுமோ அப்போ யூனிட்டி அதிகமாகும், संगठन बढ़ेगा, சங்கடன அதிகமாகும், प्रेम बढ़ेगा, स्नेह बढ़ेगा, सहयोग बढ़ेगा. அன்பு அதிகமாகும், ஸ்னேகம் அதிகமாகும், உதவி அதிக கிடைக்கும். प्योरिटी घटती जाएगी பியூரிட்டி குறைஞ்சிட்டே வந்ததுன்னா तो प्रेम घटता जाएगा. அப்போ அன்பு குறைஞ்சிட்டே வரும்னு சொல்றாங்க. देवताओं से भी जास्ती தேவதைகள் விட அதிகம் तुम ब्राह्मणों की महिमा है. பிராமணர்களா இருக்கிற உங்களோட மகிமை இருக்குது. कैसे? எப்படி? देवताएं तो सिर्फ 16 कला संपूर्ण होते हैं. தேவதைகள் வெறும் 16 கலை பரிபூர்ணமாக இருப்பாங்க. क्या ஏ देवताएं होंगे 16 कला संपूर्ण தேவதைகளாக இருப்பாங்க 16 கலை பரிபூர்ணமானவங்க. और तुम यहाँ संगम युग में कलातीत बन जाएंगे. பிறகு நீங்க இங்க சங்கம் யுகத்துல கலைகள் கிண்ணவும் தனிப்பட்டவங்களாக ஆயிடுவீங்க. कलाओं से भी ऊपर बन जाएंगे. கலைகள் கிண்ணவும் மேல போயிடுவீங்க. तुम तो सभी को देवता बनाते हो. நீங்க எல்லார கூடயும் தேவதைகளாக ஆக்கிடுறீங்க. क्या कहा?
என்ன சொன்னாங்க? देवता कहा जाता है 16 कला संपूर्ण को। தேவதான்னு சொல்லி 16 கல பரிபூர்ணமாக இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்லப்படுகிறாங்க. 84 जन्म लेने वाले को, 84 ஜென்மங்களை எடுத்துக்க கூடியவங்களுக்கு. जिनके 83 जन्म होंगे யாருக்கு 63 या कम जन्म होंगे, 83 ஜென்மங்கள் ஆகுமோ இல்லனா கம்மி ஜென்மம் கிடைக்குதோ उनको पक्का देवता அவங்களுக்கு பக்கா தேவதா नहीं कहेंगे। சொல்ல மாட்டாங்க. वो सेमी देवता की लिस्ट में आ जाएंगे। அவங்க அறகுறையா இருக்கக்கூடிய தேவதைகளோட லிஸ்ட்ல வந்துடுவாங்க. सेकंड नारायण है सतयुग का, செகண்ட் நாராயண் இருக்காங்க சத்யுகத்தினோட थर्ड फोर्थ आखिरी नारायण, தேர்டு ஃபோர்த்து லாஸ்ட் நாராயண். उनको देवता कहेंगे அவங்களுக்கு தேவதைன்னு சொல்வாங்களா? है? उनको देवता नहीं कहेंगे। பாபா சொல்றாங்க அவங்களுக்கு தேவதைன்னு சொல்ல மாட்டாங்க. देवता 84 जन्म लेने वाले 16 कला संपूर्ण कहे जाते हैं। பாபா சொல்றாங்க தேவதான்னு சொன்னா 84 ஜென்மங்கள் எடுத்துக்க கூடிய சம்பூர்ணமாக எடுத்துக்க கூடியவங்களுக்கு தேவதன் சொல்லப்படுகிறாங்க. उन्हीं के मंदिर बनाकर उनकी पूजा होती है। அவங்களோட கோயில தான் உருவாக்கி அவங்களோட பூஜைன்றது நடக்குது. लक्ष्मी नारायण के मंदिर की जो पूजा होती है, லக்ஷ்மி நாராயணனோட கோயில்ல என்ன பூஜை நடக்குது? वो एक ही लक्ष्मी नारायण की पूजा है அது ஒரே லக்ஷ்மி நாராயணனோட பூஜை இருக்குதா या 7 लक्ष्मी नारायण की पूजा होती है? இல்லன்னா 7 லக்ஷ்மி நாராயணர்களோட பூஜை நடக்குதா? एक ही लक्ष्मी नारायण। ஒரே லக்ஷ்மி நாராயண் தான் சொல்றாங்க. बाजू में विष्णु की मूर्ति का मंदिर होता है, பக்கத்துல விஷ்ணுவினோட மூர்த்தி இருக்கு இல்லையா, அதோட वो संगम की लक्ष्मी नारायण की यादगार है। அந்த மூர்த்தியினோட பூஜை நடக்குது. அது எப்படின்னா அவங்களது சங்கமிகி லக்ஷ்மி நாராயணனோட நினைவார்த்தமா இருக்குது. बाकी कोई कम कलाओं वाले 7 लक्ष्मी नारायण की पूजा மற்றபடி கம்மி கலைகள் இருக்கக்கூடிய 7 லக்ஷ்மி நாராயணர்களோட பூஜை नहीं होती है। ஆகுறதில்ல. तो तुम सभी को देवता बनाने वाले हो। பாபா சொல்றாங்க அப்போ நீங்க எல்லார கூடயும் தேவதைகளாக ஆக்கக்கூடியவங்க ஆயிருக்கீங்க. सभी कैसे बन जाएंगे देवता? எல்லாருமே எப்படி தேவதைகளாக ஆயிடுவாங்க? 500-600 करोड़ देवता बन जाएंगे क्या? 500 கோடி 600 கோடி தேவதைகளாக ஆயிடுவாங்களா? 500-600 करोड़ नहीं बन जाएंगे। 500 கோடி 700 கோடி 500 கோடி 600 கோடி ஆக மாட்டாங்க. लेकिन हर धर्म की आत्माएं ஆனா ஒவ்வொரு தர்மத்தினோட ஆத்மாக்கள் देवता बन सकती है। தேவதைகளாக ஆகலாம். हर धर्म की श्रेष्ठ श्रेष्ठ आत्माएं खिंचती हैं ஒவ்வொரு தர்மத்தினோட உயர்ந்த ஆத்மாக்கள் இழுத்து வராங்க. और ब्राह्मणत्व प्राप्त करती है। பிறகு இந்த பிராமணத்துவம் என்ன இருக்குது, இது அடையிறாங்க. बाप तो सुखदाई है ही, அப்பா சுகம் கொடுக்க கூடியவர் தான் இருக்காரு. तुम बच्चों को भी सुखदाई बनना है। குழந்தைகளான உங்களுக்கு கூடயும் சுக கொடுக்க கூடியவங்களாக ஆகணும். जो दुख देने वाले हैं யாரு துக்கம் கொடுக்க கூடியவங்க இருக்காங்க उनको भी அவங்களுக்கு கூடயும் सुख देने वाला बनना है। சுகத்தை கொடுக்க கூடியவங்களாக ஆகணும். जो ग्लानि करने वाले हैं उनको भी யாரு நிந்தனை செய்யக்கூடியவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு கூடயும் गायन करने योग्य बनाना है। மகிமை செய்யக்கூடியவங்கள அந்த ஒரு தகுதி உடையவங்களாக ஆக்கணும். महिमा योग्य बनाना है। மகிமைக்கு தகுந்த உடையவங்களாக ஆக்கணும். इसलिए बोला कि बाप तो सुखदाई है ही, அதனாலதான் சொன்னாங்க அப்பா சுக கொடுக்க கூடியவங்க தான் இருக்காங்க. तुमको भी सुखदाई बनना है। உங்களுக்கு கூடயும் சுக கொடுக்க கூடியவங்களா தான் ஆகணும். बाप तो सभी को सुख देने वाला है। அப்பா எல்லாருக்குமே சுகத்தை கொடுக்க கூடியவங்க இருக்காங்க. जो बाप की ग्लानि करते हैं, யாரு அப்பாக்கு நிந்தனை பண்றாங்களோ कंकड़ पत्थर
सर्वव्यापी बोलते हैं, उनको भी இந்த ஒரு மண்ணு கல்லு அதுல பரவிருக்காங்க சர்வவியாபின்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு கூடயும் उनको भी सुख देता है। அவங்களுக்கு கூட என்ன செய்யறாங்கன்னா சுகத்தை தான் கொடுக்கறாங்க। तो तुम्हारा भी क्या काम है? அப்போ உங்களோட வேலை கூடயும் என்ன இருக்குது? तुम भी बाप के बच्चे सुखदाता, बाप के बच्चे सुखदेव। நீங்க கூடயும் சுகதாத்தா சுக கொடுக்கக்கூடிய வள்ளலோட குழந்தைகள் சுக்தேவ்। सुख दो ना, சுகத்தை கொடுங்க, कोई को दुख नहीं देना चाहिए। யாருக்குமே துக்கத்தை கொடுக்க கூடாது। न मनसा से, न वाचा से, न कर्म इंद्रियों से। மனது மூலமா கூடயும் பேச்சு மூலமா கூடயும் செயல்கள் மூலமா கூடயும் துக்கத்தை கொடுக்க கூடாது। मन के अंदर संकल्प मात्र भी ना आवे किसी को दुख देने का। மனதுக்குள்ள சங்கல்பமும் வரக்கூடாது। இப்போ ஒருத்தருக்கு துக்கம் கொடுக்கணும்னு சங்கல்பமும் வரக்கூடாது। कोई गाली देता है, இப்ப யாராவது திட்டுறாங்க, टेढ़ी नजर से देखता है, लाल लाल आंखों से देखता है, எப்படின்னா கோவமான திருஷ்டில பாக்குறாங்க, செகப்பான கண்ணை வச்சு பாக்குறாங்க, तो क्रोध नहीं आवेगा। இப்போ நம்மள ஒரு மாதிரி இதா பாக்குறாங்க அப்படின்னா கோவமா பாக்குறாங்க, ஒரு மாதிரி தாழ்ந்தவங்கள பாக்குறாங்க இல்ல, அப்படி பாக்குறாங்க, அப்போ என்ன கோவம் வராதா? என்ன आवेगा? வருமா? आवेगा। तो 16 कला संपूर्ण देवता नहीं बनेंगे। வந்துச்சுன்னா பாபா சொல்றாங்க 16 கலை பரிபூர்ணமான தேவதைகள் ஆக மாட்டீங்க। सुखदाता बाप के सुखदेव बच्चे சுக கொடுக்கக்கூடிய அப்பாவோட குழந்தைகள் சுக்தேவ் என்னோட குழந்தைகள் नहीं बनेंगे। சுக்தாத்தா அப்பாவினோட குழந்தைகள் ஆக மாட்டீங்க। अगर 84 जन्म लेने वाला पक्का देवता बनना है, ஒருவேளை 84 ஜென்மங்கள் எடுத்துக்க கூடிய பக்கா தேவதைகளாக ஆகணும்னா तो सबको सुख देने वाला बनना है। அப்போ எல்லாருக்குமே சுக கொடுக்கக்கூடியவங்களாக ஆகணும்। कोई को सुख दे और कोई को न दे, ऐसा हो नहीं सकता। இப்போ ஒருத்தருக்கு சுகம் கொடுக்கறது இன்னொருத்தருக்கு சுகம் கொடுக்காம இருக்கிறது இப்படி ஆகக்கூடாது। तुम जानते हो அப்படி ஆகிறது இல்லைன்னு சொல்றாங்க। பாபா சொல்றாங்க உங்களுக்கு தெரியும் कि भारत में ही देवताएं श्रेष्ठाचारी थे। உங்களுக்கு தெரியும் பாரத்ல தான் உயர்ந்த சிரேஷ்டாச்சாரிகளாக இருந்தாங்க தேவதைகள்। कितने मंदिर बने हुए हैं यादगार, எத்தனை கோயில்கள் உருவாகி இருக்குது நினைவார்த்தத்துக்காக। और कितनी उन देवताओं की पूजा होती है। பிறகு எந்த அளவுக்கு அந்த தேவதைகளுக்கு பூஜை நடக்குது। परंतु जिनकी पूजा करते हैं उनमें से किसी को जानते नहीं है। ஆனா யாருக்கு பூஜை பண்றாங்களோ அவங்கள யார பற்றி கூடயும் தெரியாது। कि जिनकी हम पूजा करते हैं वो कौन है। யாருக்கு நம்ம பூஜைய செய்றோமோ அவங்க யாரா இருக்காங்க। है तो इसी सृष्टि पर ना। அவங்க இந்த சிருஷ்டில தானே இருக்காங்க। मंदिरों में கோயில்கள்ல जिन मूर्तियों की पूजा करते हैं எந்த மூர்த்திகளுக்கு பூஜைய பண்றாங்க वो देवताएं, वो देव आत्माएं इसी दुनिया में है या नहीं है। அந்த தேவதைகள் அந்த தேவ ஆத்மாக்கள் இந்த உலகத்திலேயே இருக்காங்களா இல்லையா? परंतु जानते नहीं है। ஆனா அவங்கள பற்றி தெரியாது। जो देवी देवताएं थे யாரு தேவி தேவதைகள் இருந்தாங்களோ उनको ही गॉड गॉडेस कहते हैं। அவங்களுக்கு தான் காட் காடஸ்ன்னு சொல்றாங்க, பகவான் பகவதின்னு சொல்றாங்க। कोई ने तो उनको ऐसा बनाया होगा ना। யாராவது அவங்கள அப்படி ஆக்கியிருப்பாங்க இல்லையா? डॉक्टर डॉक्टर बनाता है, டாக்டர் ஆக ஆக்குவாங்க, वकील वकील बनाता है, வக்கீல் ஆக ஆக்குவாங்க, इंजीनियर इंजीनियर बनाता है। इंजीनियर ஆக ஆக்குவாங்க। तो गॉड गॉडेस को किसने बनाया? அப்போ காட் காடஸ் யாரு அப்படி ஆக்குனாங்க? जरूर गॉड फादर ने ही
கண்டிப்பாக காட் ஃபாதர் தான் उन गॉड गॉडेस को बनाया होगा। அந்த காட் காடஸ் உருவாக்கியிருப்பாங்க. तुम भी कहते हो நீங்களும் சொல்றீங்க कि हम तो यह बनेंगे, நாங்க இப்படி ஆகுவோம்னு. तो फिर श्रीमत पर चलना पड़ेगा ना। அப்போ ஸ்ரீமத்தை ஃபாலோ செய்ய வேண்டியதாக இருக்கணும் இல்லையா? श्रीमत ஸ்ரீமத் अर्थात श्रेष्ठ ते श्रेष्ठ शिव बाबा की मत। அப்படின்னா உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவ் பாபாவோட டைரக்ஷன் இருக்குது. शिव बाबा जब कहते हैं तो बुद्धि में क्या आना चाहिए? சிவ் பாபான்னு எப்போ சொல்றீங்களோ அப்போ புத்தியில என்ன வரணும்? निराकार ज्योति बिंदु की मत पर நிராகார் ஜோதி பிந்துவினோட டைரக்ஷன் படியா? है? ज्योति बिंदु ने जो ब्रह्मा के तन द्वारा मत दी, ஜோதி பிந்து பிரம்மாவினோட முக மூலமாக என்ன டைரக்ஷனை கொடுத்திருக்காங்களோ वो मत समझ में आती है क्या? அந்த டைரக்ஷன் புரிய வருதா? ब्रह्मा को समझ में आई பிரம்மாக்கு புரிஞ்சதா? है? ब्रह्मा को ही समझ में नहीं आई, பிரம்மாக்கே புரியல, उनकी बुद्धि में ही नहीं बैठा அவங்களோட புத்தியிலேயே உட்கார்ல. कि गीता का साकार में भगवान कौन है। கீதையினோட சாக்காரத்துல பகவான் யாரா இருக்காங்கன்னு उन्होंने किसको समझा? அவங்க யாருக்கு நினைச்சுக்கிட்டாங்க? गीता का भगवान होगा கீதையினோட பகவானாக இருக்காங்கன்னா तो मुख से गीता ज्ञान सुनावेगा ना। அப்போ வாயால கீதா ஞானத்தை சொல்வாங்க இல்லையா? गीता माता कहा जाता है तो गीता माता का गीतापति भगवान भी तो होगा ना। கீதா மாதான்னு சொல்லப்படுகிறாங்க. அப்போ கீதா மாதாவினோட கீதாபதி பகவான் கூடயும் இருப்பாங்க இல்லையா? बिंदु को कहेंगे பிந்துக்கு சொல்வாங்களா या साकार को कहेंगे? இல்லன்னா சாக்காரனுக்கு சொல்வாங்களா? तो ब्रह्मा की बुद्धि में क्या आया? அப்போ பிரம்மாவோட புத்தியில என்ன வந்தது? कि गीता का साकार भगवान कौन? கீதையினோட சாக்கார் பகவான் யாரா இருக்காங்க? उनको अपनी बुद्धि में यही बैठा அவங்களோட புத்தியில இந்த விஷயம்தான் உட்கார்ந்தது. कि गीता का साकार भगवान கீதையினோட சாக்கார் பகவான் मैं ही हूँ। நான் தான் இருக்கேன். अभी भी ये बात बुद्धि में बैठी हुई है। இப்போ கூடயும் இந்த விஷயம் புத்தியில உட்கார்ந்து இருக்குது. तो जब तक ये बात का निराकरण बुद्धि में न हो பாபா சொல்றாங்க எப்போ வரைக்கும் இந்த விஷயத்தை பற்றி இந்த கிளியரன்ஸ் என்றது புத்தியில உட்காராதோ तब तक ज्ञान संपन्न स्टेज में बुद्धि में नहीं बैठा। இந்த விஷயத்தை பற்றி எப்போ வரைக்கும் கரெக்டாக உட்காரது இல்லையோ அப்போ வரைக்கும் இந்த ஞானம் பரிபூர்ணமான ரூபத்துல உட்காரல. तो अच्छी रीति पढ़ना होता है। அதாவது பாபா சொல்றாங்க நல்லபடியாக படிக்கணும். तुम बच्चों को पढ़ाई का कितना नशा रहना चाहिए। குழந்தைகளான உங்களுக்கு படிப்பினோட போதை எந்த அளவுக்கு இருக்கணும்? तुम तो विश्व के मालिक बनते हो। நீங்க உலகத்துக்கே எஜமான் ஆகுறீங்க. तुम तो நீங்க ये नहीं बनता है। இவங்க ஆகிறது இல்ல. तुम तो विश्व के मालिक बनते हो। நீங்க உலகத்துக்கு எஜமான் ஆகுறீங்க. तो बहुत खुशी होनी चाहिए। அப்போ ரொம்ப குஷி ஆகணும். बाबा पढ़ाते हैं, பாபா படிக்க வைக்கிறாங்க. हमको दादा तो नहीं पढ़ाते। நமக்கு அண்ணா ஒண்ணு படிக்க வைக்கிறது இல்ல. इतनी ऊंचे ऊंचे पढ़ाई पढ़ते हो இந்த அளவுக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பை படிக்கிறீங்க. तो उसका कितना नशा होना चाहिए। அப்போ அதோட போதை என்றது இந்த அளவுக்கு இருக்கணும்.
अभी हम गुण धारण कर रहे हैं, இப்ப நம்ம குணத்தை தாரணா பண்ணிட்டு இருக்கிறோம். राजधानी स्थापन हो रही है ना, तो ராஜதானி ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குது இல்லையா? कितनी खुशी होनी चाहिए विकारों में जाने वालों को। அப்போ எந்த அளவுக்கு குஷியாக இருக்கணும்? விகாரத்துக்கு போகக்கூடியவங்களுக்கு खुशी नहीं हो सकती है, குஷி இருக்க முடியாது. बाप की याद भी नहीं रहती तो खुशी भी नहीं रह सकती। அப்பாவோட நினைவு கூடயும் இருக்கிறது இல்ல அப்படின்னா குஷி கூடயும் இருக்கிறது இல்ல. अच्छा, அச்சா, बच्चों को गुड नाइट। குழந்தைகளுக்கு குட் நைட்.